You, JRCM, Emerald Kamra sir, Star Emerald Ranjit sir, மற்றும் all leaders, நிறைய நியூ கமர்ஸ் இருக்கும், நிறைய பியூசி காரங்க இருக்காங்க. ஸோ என்ன சொல்றது, பெரிய வணக்கம். இன்னைக்கு மலையாளத்தில் பார்த்தா ஒரு கர்க்கடகம் 1ஆம் தேதின்னு சொல்லுவாங்க. கர்க்கட மாதம் தமிழ்ல அப்படி இருக்கா? ஆடி 1 ஒரு மாதத்துக்கு பேர் இருக்கு. ஓகே, ஆடி மாசம். ஆடி மாசத்துல வந்து நம்ம இங்க எல்லாம் வந்து ட்ரெடிஷனலா நம்ம உடம்ப காப்பாத்துறதுக்காக சில ட்ரீட்மெண்ட் மாதிரி நாட்டு இது இருக்கும், கஞ்சி போடுவாங்க, மருந்து கஞ்சி, மெடிசினல் பொருட்ஸ். இப்போ வந்து அதெல்லாம் வந்து ரெடிமேடு கிடைக்குவாங்க. பழைய டைம்ல எல்லாம் வந்து இந்த ஔஷத செடி எல்லாம் பறிச்சு கஞ்சி எல்லாம் போடுவாங்க. ஹலோ, ஓகே. இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு அந்த மாதிரி கர்க்கிட மாசம் 1ஆம் தேதி இன்னைக்கு கேரளாவில் வந்து நுட்ரிசார்ஜ் ஒரு சூப்பர் ப்ரோக்ராம் கிடைச்சாச்சு. அந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கோம், நுட்ரிசார்ஜ் S5 பற்றி. அந்த ப்ரோக்ராம் நடக்கும்போது ஒரு லீடர் சொன்ன ஒரு விஷயம், நம்ம வந்து கடல்ல போய் பார்த்தா திரை இருக்கும் இல்லையா, வேவ்ஸ், தெரியுதானா தமிழ் என்ன சொல்ல, அலை அலை ஓகே, அலை இருக்கு. ஸோ அலை வந்து இந்த சமுத்திரம் இருந்தா எத்தனை நாளைக்கு இருக்கோ அப்போ எல்லாம் அந்த தண்ணீர் வந்து அலை இருக்கும். அது வந்து தண்ணியோட ஸ்பெஷாலிட்டி கிடையாது, அது வந்து அந்த சமுத்திரத்தோட கடலோட ஸ்பெஷாலிட்டி. அந்த தண்ணியை ஒரு பக்கெட் எடுத்து வெளியே வச்சா அந்த தண்ணியில வந்து திரை வராது. உண்மையா சார்? ஸோ அந்த மாதிரி RCM வந்து ரொம்ப பெரிய ஒரு கன்செப்ட். அதுல வந்து திரை மாதிரி நீங்க என்ன நினைக்குவாங்களோ அதை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கு. அதுதான் RCM. அது தெரிஞ்சு அது எப்படி எந்த சிச்சுவேஷன்னாலும் அந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம அதுல வந்து முன்னாடி போயிட்டே இருக்கணும். திரை இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு போட்டு வல்லம் போட்டு உள்ள போனோம்னா அந்த திரைக்கு மேலே ஏறி போய் தான் நமக்கு உள்ள போக முடியும். அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைத்தை எல்லாம் நம்ம வந்து தாண்டி அப்படி முன்னணியே போயிட்டே இருக்கணும். நமக்கு பெரிய ஒரு கனவு இருக்கணும், அப்பதான் நம்ம வெற்றி அடிக்க முடியும். என்னோட பேரு நாராயணமூர்த்தி. காமராஜ் சார் சொன்னாங்க, ரெஜி சார் சொன்னாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்கும்போது தான் RCM பற்றி எனக்கு தெரிஞ்சது. நமக்கெல்லாம் அப்ளைன் ஸ்ரீ கோபகுமார் சார், முக்கியமான எல்லாருக்கும் அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸ்டார் எமரால்ட் அவர் வந்து இப்போ வந்து பெங்களூர் தான் இருக்காரு. பேசிக்கலி அவரும் கேரளக்காரன் தான். நம்ம வந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போ நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதனாலே அவர் எனக்கு RCM பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஐ கிவ் மை தேங்க்ஸ் டு ஹிம். அவர் சொல்லும் போது நான் வந்து இமீடியட்டா வந்து RCM மெம்பர்ஷிப் எடுக்கல. ஒரு ஃப்ரெண்டு சொன்னதுனாலே அவரே என்ன சொல்றது ஹாப்பி ஆக்குறதுக்காக ஒரு மெம்பர்ஷிப் எடுத்தாங்க. ஆனா இதுல இந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படி தெரியல. போக போக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மீட்டிங் அட்டென்ட் பண்ணி அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது தான் RCM வாய்ப்பு பெற்று தெரிஞ்சது. ஏர்ஃபோர்ஸ்ல வேலை வேணான்ட்டு 2008 இருந்து ஃபுல்லா RCM ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. காமராஜ் சார் சொன்ன மாதிரி அவரு RCM வரும்போது ஒரு வாட்டி நான் வந்து ஆக்டிவா இல்லை, அதனால நம்ம பார்க்க முடியல. ஆனா RCM வந்து ஸ்டார் கோல்ட்ல பின் லெவல் அந்த டைம்ல இருந்து அதுக்கும் முன்னாடியே நான் தமிழ்நாட்டில் வந்துட்டே இருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு இப்போ வந்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலும் வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் எமரால்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஹிஸ்டரி எப்பவும் பார்த்தா நம்ம காமராஜரோட பேர் இருக்கும். இதுக்கப்புறம் 1000 எமரால்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் எமரால்ட் ஆஃப் தமிழ்நாடு யாரு அப்படின்னு கேட்டா அது காமராஜ் சார் தான். அந்த மாதிரி எதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு ஹிஸ்டரி மாதிரி வர்றதுக்கு நம்ம ஒருத்தரும் ட்ரை பண்ணோம். ரெஞ்சி சார் சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு RCM ஜாயின் பண்ணாம ஒருத்தர் இருந்தா அவருக்கு கூட RCM இருக்கிறத பெரிய பின் ஏதோ அந்த பின்னையும் ஓவர்டேக் பண்றதுக்கு
முடியும். அந்த அளவுக்கு தான் ஆர்சிஎம் டிசைன். அதாவது நீங்க எந்த அளவுக்கு உங்களை ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுல வந்து வெற்றி அடிக்கலாம். நான் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது 20 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகும்போது ஒரு 2 லட்சத்துக்கு கீழே தான் எனக்கு சம்பாதி வருது. ஜஸ்ட் less than 2 lakhs. நான் இப்போ போன வாட்டி நான் சொல்லும் போது காமரா சார் சொன்னேன், இதெல்லாம் காமிக்கணும், வீடு காமிக்கணும், காரு காமிக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு பெரிய மலை இருக்கு, அதனால காமிக்க முடியல. எனக்கு வந்து ஆர்சிஎம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு வீடு வாங்கியிருக்கு. நான் வாங்கும்போது 2011 வாங்கும்போது 42 லட்சம் கொடுத்துருக்கு. 3 வண்டி வாங்கி வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஓம்னி, செகண்ட் ஒரு இண்டிகா விஸ்தா. அந்த இண்டிகா விஸ்தா வந்து 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 3 லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடும். அவளுக்கு எவ்வளவு டீசலை போட்டிருக்கும், ஒரு 10,000க்கு சர்வீசிங்க்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இப்ப நான் வச்சிருக்கிறது ஒரு டாடா ஹாரியர். டாடா ஹாரியர் கம்பெனி லான்ச் பண்ணும்போது மொத்தம் 10,000 பீஸ் தான் இருந்தாங்க. அதாவது இந்த அளவுக்கு பெரிய வண்டியை வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் வாங்க மாட்டேன் அப்படி கம்பெனிக்கு தெரியும். அதனால 10,000 வண்டி அவர் லான்ச் பண்ணியாச்சு. அதுல ஒரு வண்டி நான் வாங்கியாச்சு. நான் மட்டும் இல்லை, கேரளாவில் இன்னொருத்தர் வாங்கினாங்க. அவர் வந்து ஸ்டார் எம்ராய்டு பீனு சார், நான் 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க. போன வருஷம் ஜூலை மாசத்துல நம்ம ஸ்டார் டைமண்ட் ரவி ஓபி சர்மா சார் சொன்னாங்க. அவர் தான் என்னோட வண்டியை வந்து என்ன சொல்ல ரிப்பன் கட்டுறது. இப்போ அந்த வண்டி வந்து சர்வீசிங் கொடுக்கும் போது அவர் கேட்டார், சார் இவ்வளவு சீக்கிரமா இத்தனை கிலோமீட்டர் ஓடிட்டான், நம்ம எதுக்கு வண்டி வாங்கணும்? அவர் கேட்டார், சார் மைலேஜ் எவ்வளவு? நான் சொன்னேன், ஆர்சிஎம் ரூபியோட வண்டியோட மைலேஜ் யாரும் கேட்கறது கிடையாது. டீசல் பம்பு போக வேண்டியதான், ஃபுல் அடிக்க கார்டு எடுத்து அப்படியே ஸ்வைப் பண்ணி போக வேண்டியதான். நான் என்ன சொல்றது, 20 வருஷம் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்துட்டு ஐ குட் நாட் ஈவன் சேவ் 2 lakhs. இப்போ ஒரு 10 வருஷத்துல என்ன நடந்துச்சு? ஸோ இதுதான் ஆர்சிஎம். ஸோ நம்ம உலகத்துல இந்த மாதிரி பெரிய ஒரு வாய்ப்பு இதுக்கப்புறம் கிடைக்கவே மாட்டேன். நம்ம ப்ரீவியஸ் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இவர் சொல்லியிருக்கு, ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ சி வைல் யூ ஸ்லீப், ட்ரீம் ஷுட் பி ஒன் விச் ஷுட் ஸ்பாயில் யுவர் ஸ்லீப். அதாவது தூங்கும்போல் கனவு அல்ல கனவு, மறிச்சு உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கணும், அந்த மாதிரி தான் கனவு. ஆர்சிஎம்ல கிடைச்சிருக்கு இந்த வருவதல்ல கனவு, நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான். தூங்க விடாம செய்வதுதான் கனவு. எஸ் எஸ் கரெக்ட். ஸோ நல்லா தமிழ் தெரியல சார், கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. நீ கொஞ்ச நாள் தமிழ் பேசும்போது நானும் உங்களை மாதிரி திருக்குறள் எல்லாம் சொல்லுங்க சார். ஓகே. ஸோ சார் சொன்ன நமக்கு வந்து ஹிந்தி தெரியல, அதனால நமக்கு வந்து தெரியல. நான் என்ன சொல்றது, டெய்லி நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி கூட படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனா எனக்கு வேணும் அப்படி இருந்தா நான் படிச்சுதான் ஆகணும். ஒரு 10 நிமிஷம் டெய்லி டிவியில வந்து ஹிந்தி நியூஸ் போடுங்க, ஒரு 10 நிமிஷம் ஹிந்தி பிக்சர் போடுங்க. பிக்சர் ஃபுல்லா பார்க்காதுங்க, நியூஸ் ஃபுல்லா பார்க்கறது தேவையில்லை. அந்த 10 நிமிஷத்துல ஹிந்தி நியூஸ் சொல்லும் போது கரெக்ட் கிராமட்டிக்கல் ஹிந்தி கிடைக்கும். பிக்சர் பார்க்கும்போது அந்த பிக்சர்ல வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜ் கிடைக்கும். இது ரெண்டும் டெய்லி பார்த்துட்டு இருங்க. ஆஃப்டர் 1 month உங்களுக்கு வந்து டைரக்ட் கம்பெனியில கூப்பிட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியும். இப்ப நான் வந்து தமிழ் படிச்சிருக்கேன், எனக்கு எங்க போய் படிச்சேன் சார்? நான் ஹிந்தி படிச்சாச்சு, எங்க போய் படிச்சாச்சு? ஒண்ணும் இல்லை. எனக்கு வந்து கம்ப்யூட்டர் தெரியல, கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்காக எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போகல. வண்டி ஓட்டுறதுக்கு தெரியும், அந்த வண்டி ஓட்டுறதுக்கு நான் எங்கேயும் டிரைவிங் ஸ்கூல்ல போகல. ஆல் ஐ லேர்ன் மை ஓன். என்னோட பேக்ரவுண்ட் என்ன, நான் வந்து ஏர்ஃபோர்ஸ்ல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆர்சிஎம் பற்றி சொல்லும் போது நுட்ரிசார்ஜ் வேணா நுட்ரிசார்ஜ் சொல்லுவாங்க, ஹரிசஞ்சி வேணா ஹரிசஞ்சின்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் வேணா சிஸ்டம் சொல்லுவாங்க, பிக்கப் சென்டர் பற்றி சொன்னா பிக்கப் சென்டர் சொல்லுவாங்க, ஜோயினிங் போனா ஜோயினிங் போடுவாங்க. இதெல்லாம் எங்க இருந்து யார் சொல்லிக் கொடுத்தாங்க? எனக்கு வந்து கம்பெனி இருந்து யாரும் வந்து சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இஃப் யூ ஹாவ் த ஆட்டிடியூட் ஆஃப் லேர்னிங் யூ கேன் ரீச் எனிவேர். ஸோ அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு நம்ம சொல்ல போற விஷயம் வந்து டெவலப்மெண்ட், ஹவு டு டெவலப் யுவர் பிசினஸ். அதுல வந்து நம்ம பிக்கப் சென்டர், அதுக்கு இதுல என்ன இது இருக்குது, பொசிஷன் இருக்குது, அது நம்ம எப்படி பண்ணணும், ஹவு டு ஸ்டார்ட் ரன் அண்ட் மெயின்டைன் எ பிக்கப் சென்டர் அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ், அதுக்கு என்ன நமக்கு கிடைக்க போற இந்த விஷயத்தை தான் நான் ஒரு
ஸ்லைடு எல்லாம் இருக்கு, அது போட்டு காமிச்சு சொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மீட்டிங்ல வந்து நிறைய ஆளுகள் பியூசி கார் இருக்காங்க. இது பார்த்துட்டு இதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிக்கப் சென்டர் நடத்தணும் அப்படி ஆசை இருந்தால் யூஆர் ஆல் ஆர் மோஸ்ட் வெல்கம் சார். சொன்ன மாதிரி இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்த மாசம் 30 பிக்கப் சென்டர் புதுசா ஒரு நம்பர் வாங்கிருச்சு. அவரு இந்த வருஷம் 150 பிளான் பண்ணியிருக்கு. ஏன் சார் 150? தமிழ்நாட்டுல 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பிசினஸ் சொல்றதுக்கா? 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் கொஞ்சம் பிசினஸ் இருக்கு. 4 டிப்போ சேர்த்து கூட எவ்வளவு பிசினஸ் இருக்கு? இப்ப எவ்வளவு பிசினஸ் இருக்கா அதோட 4 டைம்ஸ் அந்த டிப்போ வைஸ் தான் இப்ப வர வேண்டி இருக்கு. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அந்த 32 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃபுல்லா ஆர்சிஎம் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி ஆல் இண்டியா ப்ரோக்ராம் நம்ம தமிழ்லயே பண்ணும். அப்ப ஹிந்திக்காரல எல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். இது யாரும் ஒருத்தர் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்சம் திரிஞ்சு பார்க்க வேண்டியிருக்கு. சொல்லுவாங்க ஆனை இருக்கு இல்லையா, ஆனையில வந்து அந்த செவி ரொம்ப பெருசா இருக்கு. அதனால ஆனைக்கு வந்து பின்னாடி எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியல. அதனால என்ன நினைக்குவாங்க, அந்த ஆனைக்காரன் வந்து ஒரு வட்டி குச்சி பிடிக்கும் போது ஆனை பயந்துடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு தெரியல நமக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. ஆர்சிஎம்ல இப்ப தயார் பண்ற பொருள் ஃபுல்லா எடுத்துட்டு வந்தா கூட தமிழ்நாட்டுல பத்தாது. அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கு, டிமாண்ட் இருக்கு. அந்த டிமாண்ட் வந்து கரெக்டா என்கேஷ் பண்ண வேண்டியதான். அது போதும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ், தியாகம். என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு ഏറ്റവും பிடிச்ச விஷயம்னா சீக்கிரமா வீட்டுக்கு போனோம். 2 மணிக்கு மீட்டிங் சொன்னா வர முடியல. இப்போ வந்து மீட்டிங் வீட்டு இருந்தா அட்டென்ட் பண்ண, அப்போ கூட நமக்கு டைம்ல வர முடியல. அப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு போனோம். அப்போ வீட்டுக்கு போற டைம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. 2வது வந்து தூக்கம். டைம் கிடைச்சா நல்லா தூங்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் டிஃபின் கூட சாப்பிட வேணாம், படுத்து தூங்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மழை இருந்தால் நல்ல கிளைமேட் இருக்கும், படுத்து தூங்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் தான் மனிதருக்கு முக்கியமான பிடிச்ச விஷயம். சீக்கிரமா வீட்டுக்கு போனோம், தூங்கணும். இந்த 2 விஷயம் ஒரு 2 வருஷம் ஜாஸ்தி தேவையில்லை. 2 வருஷத்துக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாக்கா அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணி ஆர்சிஎம் பற்றி சொல்லிக் கொடுங்க. எவ்வளவு பொருள் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதை பற்றி சொல்லிக் கொடுங்க. யாரை பார்த்தாலும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லும் போது ஒரு வாட்டி நம்ம சொல்றது கரெக்டா வரல, அதனால அந்த ஆளுக்கு ஒரு வாட்டி அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். பட் நீங்க சொல்லிட்டே இருங்க. அப்போ வந்து யூ வில் ஆல்சோ பிகம் ஏ ஃபியூச்சர். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பிக்கப் சென்டர் அதை எப்படி பண்ணணும் அதை பற்றி நான் ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு போட்டு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். സ്ലൈഡ് ക്ലിയർ ആണോ? ക്ലിയർ ആണ് സർ. ഓക്കെ, താങ്ക് യു. സോ RCM is going in full speed. Vision 2020 2020 வந்து RCM என்ன பண்ண போற, RCM is going to show the world, உலகத்துக்கு காமிச்சு கொடுக்க போற மனிதனை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வேற எங்க உலகத்திலே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக RCM தயாராயிட்டு இருக்கு. நேற்று நம்ம கோர் லீடர்ஸ் மீட்ல சொன்னாங்க எவ்வளவு பொருள் வரப்போகுது சொல்ல முடியாது, எந்த அளவுக்கு இது எக்ஸ்பாண்ட் ஆக போறது சொல்ல முடியாது. கம்பெனி என்ன இப்போ பிளான் பண்ணிருக்கு, இந்த வருஷம் மினிமம் 1 crore 1 கோடி வீட்டுல வந்து ஹோம் டிஸ்பிளே வால் தயார் பண்ணணும். நான் பார்த்தா தமிழ்நாடு யூட்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேரு ஹோம் ஷாப்பிங் போட்டிருக்காங்க. ஒரு 10,000 ரூபாய் பொருள் எடுத்து நம்ம வீட்டு வச்சு பக்கத்து வீட்டுக்காருக்கு வாங்கி யூஸ் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாக்கா அந்த நம்ம பக்கத்து வீட்டுக்கு எல்லாருக்கும் வந்து நல்ல பொருள் RCMோட வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் பொருள் வந்து கம்மி ரேட்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது எந்த வீட்டுல வச்சிருக்குமோ அவருக்கு வீட்டுல இருந்து ஒரு சின்ன ஒரு இன்கம் வாங்குறதுக்கு ஒரு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி 1 கோடி தயார் பண்றதுக்காக கம்பெனி பிளான் பண்ணிருக்கு. இந்த வருஷம் ஆனிவர்சரி 2020 RCMோட ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போற November 22. அந்த ஆனிவர்சரிக்காக நம்ம டார்கெட் பண்றது பை
செப்டம்பர் 2020 செப்டம்பர் வரைக்கும் எவ்வளவு பிசினஸ் இருக்குமா, அது அக்டோபர் டு செப்டம்பர் தான் நம்ம கால்குலேட் பண்றது. இந்த செப்டம்பருக்குள்ள வந்து இந்த மாதிரி இது பிளான் பண்ணிருக்கு. இது எப்படி நம்மள பிளான் பண்ணலாம், நம்ம ஒருத்தரும் ஒரு பியூசி பேஸ் பண்ணி நல்லா ப்ரமோட் பண்ணி நிறைய ஹோம் ஷாப்பி தயார் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம் கம்பெனி சொல்றது. 1 கோடி டிஸ்பிளே வால் வரும்போது 10,000 ரூபாய் பொருள் எடுத்தா எத்தனை crore டேர்ன் ஓவர் வரும் பாருங்க. இப்ப இருக்கிற டேர்ன் ஓவரோட 10 டைம்ஸ் டேர்ன் ஓவரே வந்துடும். அந்த சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் முக்கியமான சப்போர்ட் யாரு கொடுக்க போகுது? பிக்கப் சென்டர் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த கனவுகள் எல்லாம் நம்மள கரெக்டா கொண்டு வர முடியும். அதுக்கு வந்து எத்தனை பிக்கப் சென்டர் இருக்காங்க, எந்த பிக்கப் சென்டர் எல்லாரும் வந்து ஃபுல்லா அவங்களால எவ்வளவு ஸ்டாக் பண்ண முடியுமா அந்த அளவுக்கு பொருள் ஸ்டாக் பண்ணுங்க. அந்த பொருள் ஸ்டாக் பண்றது மட்டுமல்ல, யாரு எத்தனை கேட்டாலும் கொடுக்க முடியணும். அந்த அளவுக்கு நம்ம சப்ளை பண்ணணும். யாரு கேட்டாலும் 100% சப்போர்ட் பண்ணி நம்ம பிக்கப் சென்டரை பற்றி ஒரு குட்வில் சல்பேர் மலையாளத்தில் சொல்லுவாங்க, தமிழ் என்ன சொல்லுங்க சார் குட்வில்க்கு? அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். ஸோ வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஆர்சிஎம் பிசினஸ். நம்ம ஆர்சிஎம்ல வந்து பிக்கப் சென்டர் பற்றி சொல்லும் போது, பிக்கப் சென்டர் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கம்பெனி. இது வந்து என்னுடைய அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. நீங்க வந்து அதுக்கு ஓனர்ஷிப்பா இருக்கலாம், பட் இட் இஸ் எ கம்பெனி ஒஃபிஷியல் அவுட்லெட். பிக்கப் சென்டர் இட்ஸ் கம்பெனி ஒஃபிஷியல் அவுட்லெட் where from a direct seller can buy RCM products. It's a public property. Public property in a sense, நான் வந்து பணம் போட்டிருக்கேன், அதனால இந்த பிக்கப் சென்டர் என்னுடையது அப்படி சொல்ல முடியாது. அந்த பிக்கப் சென்டர் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாலும் he is also official partner of the pickup center. Anybody can develop business based on a PUC. அது எந்த டீம் இருந்தாலும், எந்த தேசக்காரன் இருந்தாலும், டெல்லிக்காரன் இருந்தாலும், குஜராத் இருந்தாலும், பாம்பேக்காரன் இருந்தாலும், அந்த பிக்கப் சென்டர் பேஸ் இது அவருக்கு ஒரு பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு கம்பெனி ஒஃபிஷியல் அவுட்லெட். அந்த பியூசி நடத்துறது ஆளு வந்து அதோட ஒரு கஸ்டோடியன். அப்படிதான். இட்ஸ் a duty of each PUC owner or staff to give proper service to customer. You are signed for that. நம்ம வந்து பியூசிக்கு அப்ளிகேஷன் பண்ணும்போது சாதாரண வந்து அப்ளிகேஷன் கொடுக்கறது யாரு? அந்த அப்ளிகேனுக்கு தெரியாது எப்படி பண்ணணும். அவர் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம லீடர் கொடுப்பாங்க. நாசர் சார் என்னோட ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. நாசர் சார் எல்லாம் போட்டோ எல்லாம் வாங்கி எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் இன்டர்நெட்ல போயிட்டு போடுவாங்க. அப்புறம் அந்த பியூசி அப்ளிகேனோட மொபைல்ல ஒரு ஓடிபி வராங்க, சொல்லுவாங்க சார் நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருக்க, அந்த ஓடிபி சொல்லுங்க. ஓடிபி சப்மிட் பண்ணியாச்சு. என்ன அந்த ஓடிபிக்கு அர்த்தம்? The conditions I have read and understood. இந்த இதுக்கு பியூசியை பற்றி கம்பெனி சொல்றதா கண்டிஷன்லாம் எனக்கு புரிஞ்சுது. ஐ ஆம் எக்ரி டு டூ தட். அதான் இந்த கண்டிஷன் யாரும் பார்க்கறது கூட கிடையாது. ஸோ இப்போ எப்படி அதை ஒரு பியூசி வேணும்னா அதுக்கு என்னென்ன என்ன சொல்லுது கண்டிஷன்ஸ் ஜஸ்ட் பார்க்கலாம். நான் அப்ளிகேன் நீ நோட் டு பி அ டைரக்ட் செல்லர். ஆர்சிஎம்ல ஒரு மெம்பர்ஷிப் இருக்கணும் அப்படின்னு கன்ஃபார்ம் கிடையாது. இட் இஸ் நாட் மேண்டட்ரி. டைரக்ட் செல்லராலும் போடலாம், எல்லாமே இருந்தாலும் நமக்கு பியூசிக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம். தேர் ஷுட் நாட் பி எ பியூசி வித்தின் 3 கிலோமீட்டர்ஸ். அதாவது ஒரு பிக்கப் சென்டருக்கு நம்ம அப்ளிகேஷன் போடுற இடத்துக்கு 3 கிலோமீட்டருக்குள்ள ஆக்டிவ் பியூசி இருக்கக்கூடாது. இந்த ஆக்டிவ் பியூசி அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப கம்பெனி பார்க்கும் போது 1 லட்சத்துக்கு கீழே மந்த்லி டேர்ன் ஓவர் இருக்கிற பியூசி ஆக்டிவ் பியூசி அப்படி கம்பெனி கவனிக்கிறது இல்லை. அதனால எந்த பியூசிக்கும் மந்த்லி டேர்ன் ஓவர் 1 கிலோமீட்டர் 1 லட்சத்துக்கு கீழே இருந்தால் ஒரு பக்கத்து நெக்ஸ்ட் பில்டிங் கூட ஒருத்தர் கேட்டா கம்பெனி பியூசி சப்ளை பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க. அதனால ஆக்டிவ் பியூசிக்கு 3 கிலோமீட்டருக்குள்ள வந்து கம்பெனி கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஆக்டிவ் எல்லாமே இருந்தால் கிடைக்கும். அப்புறம் ஃபில்அப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுல என்னென்ன தேவைப்படுறது? போட்டோ இருக்கணும், ஐடி ப்ரூஃப் இருக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப், பேங்க் ப்ரூஃப், ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர், அப்புறம் கடையோட 5 எக்ஸ்டர்னல் போட்டோ, 5 உள்ளார இருக்கிற போட்டோ, அப்புறம் ஒரு ஸ்கெட்ச். இதெல்லாம் தேவை இருக்குது. இந்த போட்டோ எல்லாம் அப்லோடு பண்ணும்போது அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபை சைஸ் இருக்கு. 250 KB அதுக்கு கீழே சைஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த போட்டோ எல்லாம் அப்லோடு பண்ண முடியும். அதெல்லாம் வந்து ஒரே ஃபைல்ல போட்டுட்டு சிங்கிள் கிளிக்ல அப்லோட் பண்ணா ஈஸியா சப்மிட் ஆயிடும். ஸோ முதல்ல வந்து கம்ப்யூட்டர்லாம் தெரியாம ஒருத்தர் பார்த்தா கொஞ்சம் பண்றது டிஃபிகல்ட்டியா இருக்கும். 2 வாட்டி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
நான் என்ன சொல்றது, உங்களோட டீம்ல வந்து ஒரு பியூசிக்கு ஒருத்தர் அப்ளிகேஷன் போடும்போது, சார் எனக்கு தெரியாது அப்படி சொல்றதுக்கு இது வர்றது. நம்ம எல்லாரும் அதை எப்படி பண்ணணும், சைட்ல எடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் எடுக்கணும். ஆர்சி மட்டும் சைட் எடுத்தா அதுல வந்து பியூசி அப்ளிகேஷன் போடுறதுக்கு அப்ளிகேஷன் இருக்கும். நம்ம ஆர்சிஎமோட சைட், அதாவது ஐடி நம்பர் பாஸ்வேர்டு போட்டு ஒருத்தர் ஓப்பன் பண்ணா அதில் மட்டும்தான் இதை அப்ளிகேஷன் கிடைக்கும், வெளியில கிடைக்காது. ஸோ அப்படிதான் ஆன்லைன் பண்ணணும். ஸோ அப்படி நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது யூ வில் கெட் அன் அப்ளிகேஷன் நம்பர். அது மட்டுமல்ல, இதுல வந்து 3 தரம் வெரிஃபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகண்டோட வெரிஃபிகேஷன், அந்த மொபைல் நம்பர் வந்து ஓடிபி போடணும். அதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு வந்து இந்த ஆர்சிஎம் பிக்கப்ஸனோட கண்டிஷன் எப்படி எனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு நான் தெரிஞ்சுதான் இதை சப்மிட் பண்றது அப்படின்ட்டு அவர் போடுறத ஓடிபி வந்து இட்ஸ் வெரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் அந்த ராயல்டி அச்சீவர், யார் அப்ளிகண்ட் இருக்கும் அவரோட ராயல்டி அச்சீவர் ரெக்கமெண்ட் பண்ணணும். அப்புறம் டெக்னிக்கல் அச்சீவர் ரெக்கமெண்ட் பண்ணணும். டெக்னிக்கல் அச்சீவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நெக்ஸ்ட் 6 மாசத்துக்குள்ள இந்த பியூசிக்கு வந்து மினிமம் மந்த்லி டர்ன் ஓவர் 2 லட்சத்துக்கு எடுத்து போறதுக்கு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த பியூசில வந்து எவ்ரி வீக் நான் வந்து வீக்லி மீட்டிங் கண்டக்ட் பண்றதுக்கு கைட் பண்ணுவாங்க. அவருக்கு எது பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவருக்கு கையெழுத்து போடுற மாதிரி தான் இந்த வெரிஃபிகேஷன். இது கூட யாரும் பாக்குறது இல்லை சார். ராயல்டி வெரிஃபை பண்ணியாச்சு, டெக்னிக்கல் வெரிஃபை பண்ணி வச்சு, ஓகே பியூசி வந்தாச்சு. அதுக்கப்புறம் பியூசிக்காரனுடைய தலைவலி தான் இது ஓட்டிட்டு போறது. ஸோ அங்க பியூசி நல்லா நடக்குதா, பொருள் வருதா, அவர் கரெக்டா பண்ணுவாங்களா, பில்லு பண்ணி கொடுத்துட்டு இருக்கா, அந்த பியூசியில் வேற ஏதோ பொருள் வச்சிருக்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து யாரும் பாக்குறது இல்லை. இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ராயல்டி அச்சீவர் அண்ட் டெக்னிக்கல் அச்சீவர். அப்புறம் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு அப்புறம் கம்பெனி அது வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஓகே இஃப் இட் கேன் பி அப்ரூவ்டு, அவர் வந்து உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. செக்யூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம செக்யூரிட்டி அமௌண்ட் 10,000 rupees. அதுக்கப்புறம் நம்ம ஒரு போர்டு கண்டிப்பா வாங்கித்தான் ஆகணும். அதாவது வண்டர்வேல்ட் கியூக் அப்படின்ற ஒரு யூனிக் போர்டு இருக்கும். அந்த போர்டு நம்ம போடணும். அந்த போர்டுக்கு சைஸ் இருக்கு, அதோட விட்த் அல்லாட்டி ஹைட் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுல இலுமினேட்டிங் போர்டு, ஜிஎஸ்பி க்ளோ சைன் போர்டு. அதுக்குள்ள வந்து லைட் இருக்கு, எல்இடி லைட் இருக்கும், ப்ளூ பேக்ரவுண்டில். அது வந்து உங்களுக்கு உங்களை கடையோட ஃப்ரண்டேஜ் எவ்வளவு இருக்கு அந்த சைஸ்ல உங்களுக்கு சைஸ் செலக்ட் பண்ணலாம். 5 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் சைஸ் இருக்கு. எவ்வளவு பெருசு வேணாலும் உங்களுக்கு டிமாண்ட் பண்ணலாம். அப்புறம் அப்ப அந்த போர்டுக்கு நீங்க எவ்வளவு சைஸ் செலக்ட் பண்ணாங்க அதுக்கு சமானமான அமௌண்ட் கூட இந்த செக்யூரிட்டி அமௌண்ட் சேர்த்து நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணணும். அப்புறம் நமக்கு வந்து அந்த ஸ்கெட்ச் நம்ம போட்டிருக்க ரூமோட சைஸ் எல்லாம் பார்த்துட்டு, அப்போ இதுக்கப்புறம் கம்பெனி என்ன பண்ண போறேன், ஆர்சிஎமோட பிக்கப்ஸ் எல்லாம் வந்து ஒரே ஸ்டைல்ல இருக்கு. நம்ம பிக் பஸார் போனாலும், ரிலையன்ஸ் அவுட்லெட் போனாலும், ஸ்பென்சர் ஷாப்பில் போனாலும் எல்லாம் ஒரு யூனிக் இது ஃபார்மேட். அந்த மாதிரி இப்போ நம்ம ஏர்டெல் அவுட்லெட் பார்த்தாலும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தாலும் எல்லாம் அவருடைய அவுட்லெட் இருக்கு, அவரோட போர்டு எல்லாம் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. அந்த மாதிரி ஆர்சிஎமோட வண்டர்வேல்ட் கியூக் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு கம்பெனி ஒரு முடிவு பண்ணிருக்கு. அதனால ஃபர்னிச்சர் நம்ம வந்து கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். இந்த போன மார்ச் மாசத்துலேருந்து கம்பல்சரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கோவிட் வந்தனால கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. அதனால இது வரைக்கும் கொடுத்த அப்ளிகேஷன்லாம் வந்து ஒரு வாட்டி ஃபர்னிச்சர் இல்லாமல் கூட கொஞ்சம் பேருக்கு கிடைச்சிருக்கேன். நான் இதுக்கப்புறம் ஃபர்னிச்சரோட கம்பல்சரியா வாங்கி தான் ஆகணும். அப்போதான் அந்த யூனிக்னஸ் வரும். நம்ம ஜனவரியில வந்து மைசூர்ல நடந்த ப்ரோக்ராம்ல டிசி சார் சொன்னாங்க, பை 2020 டிசம்பர் நம்ம டோட்டல் அவுட்லெட் அதோட என்ன சொல்றது, அவுட்லுக் வில் பி சேஞ்ச். ஸோ அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் அவுட்லுக் ஆஃப் ஆல் த பியூசிஸ் அது வந்து கம்பெனி ஆல்ரெடி பிளான்ல இருக்கு. ஸோ இந்த பணம் கம்பெனி கிடைச்சது அப்புறம் அவர் வெரிஃபை பண்ணிட்டு பியூசி கோடு அவன் பாஸ்வேர்டு கொடுக்குறாங்க. பாஸ்வேர்டு கிடைச்சா 15 நாளுக்குள்ள வந்து நம்மளோட பணம் கட்டி பொருள் இருக்கணும். நம்ம அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது சொல்லுவாங்க 5 lakhs மினிமம் பர்ச்சேஸ் இஸ் எசென்ஷியல். 5 லட்சத்தோட இனிஷியல் பர்ச்சேஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பியூசி கிடைக்கும் அப்படின்ட்டு அதுலேயே அப்ளிகேஷனே போட்டிருக்கு. இப்போ சில இடத்துல வந்து கொஞ்சம் இன்டீரியர் ஏரியா இருக்கு, அங்க வந்து பிசினஸ் அந்த அளவுக்கு இல்லை, அதனால கொஞ்சம் கம்மி அமௌண்ட்ல கொடுக்கணும் சார் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வாட்டி சில இடத்துல கொடுக்குவாங்க. அது வந்து சீனியர் லீடர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணா அந்த ஏரியா அப்படி இருக்கு அப்படி கம்பெனிக்கு தெரிஞ்சா ஒரு வாட்டி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்காங்க. இல்லாட்டி 5 லட்சம் தான். ஸோ ஒரு பியூசி ஒருத்தருக்கு கிடைச்சா அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, நிறைய பேருக்கு இது தெரியல. அவர் என்ன நினைக்குவாங்க, பியூசி கமிஷன் என்ன பேங்குக்கு வரும் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். எப்படி பியூசிக்கு என்ன கமிஷன் கிடைக்கிறது அது பார்க்கலாம். இதை பொருளுக்கு வந்து பியூசி கமிஷன் எப்படி இருக்குது,
ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்கறத டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டோட டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கிடைக்குது. முக்கியமான பொருள் வந்து ஜாஸ்தி செலவு பண்றது ஆட்டா, கோதுமை மாவு, எண்ணெய் தான். அதுக்கு வந்து 7% கிடைக்குவாங்க. பட் எஃப்எம்சிஜி முழுக்க ஒரு 8% கிடைக்கும். டூல்ஸ், அதாவது ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸ் இருந்தால் அதுக்கு 10% கிடைக்கும். சாதாரண வந்து நம்ம கம்பெனி கொடுக்குற டூல்ஸ் எல்லாம் வந்து ஹிந்தி தான். இப்போ வந்து ஹிந்தி, இங்கிலீஷ் சேர்த்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அந்த பிளான் புக்கு, ருட்டு சார்ஜர் புக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. தமிழ்ல எல்லாம் வந்து நம்ம ஜாஸ்தி அதவளுக்கு யூஸ் பண்றது இல்லை. இப்போ ப்ரொடக்ட் ஆல்பம் இருக்கு, அது வந்து எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் நமக்கு காமிக்கலாம் மக்களை. ஆனா அதெல்லாம் வாங்குறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து பியூசிக்கார கம்மி தான் வாங்குது. நம்ம அது கண்டிப்பா வாங்குங்க. நம்ம கடையில வருது ஒரு மக்களுக்கு கொடுக்குங்க. ஒரு ஆல்பம், ப்ரொடக்ட் ஆல்பம் இருந்தா கிட்டத்தட்ட 600 பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு சொல்லும் போது அது அந்த பண்ண இது மறைச்சு காமிச்சு கொடுத்தால் அவருக்கு நல்லா ஒரு கான்பிடன்ஸ் வரும். அந்த டூல்ஸ் வாங்கும் போது பியூசிக்காரனுக்கு வந்து 10% கமிஷன் வருது. ஸோ இந்த கமிஷனுடைய ஒரு இது வந்து நம்ம பியூசிக்கார் தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். இந்த பணம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கம்பெனி கொடுக்கறது, நமக்கு வந்து பணமா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஹாஃப் இயர்லி பியூசியோட டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி அதுல வந்து கம்பெனி ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா. நம்ம முதல்ல சொன்னது 7%, 8%, 10% கொடுப்பாங்க. அதுக்கு மேலே உங்களோட செயில் ஏப்ரல் டு செப்டம்பர், அக்டோபர் டு மார்ச், இந்த ஹாஃப் இயர்லி, இது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஹாஃப் இயர்லி. இந்த ஃபினான்ஷியல் ஹாஃப் இயர்லி வந்து உங்களோட டேர்ன் ஓவர் எவ்வளவு வருதா அதே பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்கும். அதாவது 12 lakhs ஒரு 6 மாசத்துல வந்து உங்களுக்கு டேர்ன் ஓவர் 12 lakhs வந்தால் எத்தனை சேல் பண்ணிருக்கு அதுக்கு 1% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா அந்த மாதிரி 1% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் வாங்குற பிக்கப் சென்டர் எத்தனை இருக்கு அது பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் டோட்டல் சேல் 25 லட்சத்துக்கு மேலே, அதாவது ஒரு மாசம் கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்துக்கு மேலே டேர்ன் ஓவர் இருக்கிற மாதிரி எத்தனை பியூசி இருக்கா அந்த பியூசிக்கு எல்லாம் வந்து டோட்டல் டேர்ன் ஓவர் பண்ணிருக்கு அவருக்கு வந்து 1.5% எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது நம்ம அசோக் சாரோட கடையில வந்து இந்த மாதிரி 1.5% இன்சென்டிவ் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப தாம்பரத்துல நம்ம வெங்கடேஷாரோட ஒரு பியூசி இருக்கு, அதுக்கும் 1.5% இன்சென்டிவ் வர மாதிரி சேல் வந்துடுச்சு. மற்ற வேற எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அசோக் சாரோட பியூசி வந்து ஆல் இந்தியாவில கூட நம்பர் 10க்குள்ள வந்துடுச்சு. நம்ம லாஸ்ட் டைம் அந்த செலிப்ரேஷன் வந்து சவுத் இந்தியா செலிப்ரேஷன் கூட அவரோட பியூசியை பற்றி நிறைய பெருமை கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய பேருக்கு முடிவாங்க. இப்ப தமிழ்நாட்டில் எத்தனை பியூசி இருக்கோ அந்த எல்லா பியூசிக்கு இந்த மாதிரி 12 lakhs மினிமம், அதாவது 1% இன்சென்டிவ் வாங்க மாதிரி சேல் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நம்ம முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இப்போ பாருங்க, இது வந்து ஆனுவல் சேல். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பியூசில வந்து ஒரு வருஷம் அவரோட சேல் வந்து 73 லட்சம் வந்துடுச்சு, 73 lakhs. அப்புறம் அவருக்கு எவ்வளவு ஃபினான்ஷியல் பெனிஃபிட் வருது பாருங்க. அந்த கால்குலேஷன் வந்து 9.5% வரும்போது 6,93,500 ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் பியூசி கமிஷன் கிடைச்சிருக்கும். அது வந்து பர் மந்த் 12 மாசம் டிவைட் பண்ணாக்கா 55,400 ரூபா வருது. நம்ம வந்து பொருள் எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு செலவு வரும், நமக்கு எவ்வளவு வாடகை கொடுக்கணும், ஸ்டாஃபுக்கு எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்து கூட ஈஸியா நம்மளா ஒரு 40 ரூபா சம்பாதிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 2 to 3 lakhs நம்ம கண்டிப்பா பியூசியில் இன்வெஸ்ட் பண்ணி ரெகுலரா ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க. டிப்போல எப்போ வண்டி வருவாங்களா, இப்போ சென்னை, மதுரை, ஈரோடு எல்லாம் வந்து 4 நாள் 5 நாளுக்கு ஒரு நாளைக்கு வண்டி வந்துட்டே இருக்கும். அந்த ஓரோ வண்டியிலும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஐட்டம் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவாங்க, மாசத்துக்கு 2 தடவை தான் வாங்குவாங்க. அப்படி எல்லா பொருளும் நமக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்ல, பியூசிக்காருக்கு வந்து ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி கம்மியா இருக்கும். அதனால என்ன வாங்குவாங்க, கோதுமை வாங்குவாங்க, எண்ணெய் வாங்குவாங்க, இதுதான் முக்கியமா வாங்குவாங்க. நுட்ரி சார்ஜ், அந்த டெக்ஸ்டைல் ஐட்டம்ஸ், இந்த கீசால் லாஞ்சரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்குறது கிடையாது. ஸ்லிப்பர், பிளாஸ்டிக் வேஸ்ட், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நம்ம கடைக்கு வருது 100 கஸ்டமர் இருந்தா அந்த 100 கஸ்டமருக்கும் தேவைப்பட்ட இனியும் ஜாஸ்தி பொருள் கொடுத்தாக்கா புது கஸ்டமர் இல்லாம கூட அவரோட டர்ன் ஓவர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ பியூசி காரன் அவர் வீட்டுல 4 பேர் இருக்கும், அம்மா அப்பா 2 குழந்தை இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஸ்லிப்பர் தேவைப்படுறது. ஸ்லிப்பர்னு சொன்னா தெரியுமில்ல நாசர் சார், செப்பல், செருப்பு, வீட்டு போட்டு நம்ம ரப்பர் செட் போடுவாங்கல்ல. ஹலோ അറിയില്ലേ ഓക്കെ എല്ലാരും പോയോ? ഓക്കെ.
நான் சும்மா கேட்டேன் சார். நான் ஸ்லிப்பர்னு சொல்லுவாங்க சில கேமரா சார். நம்ம வீட்டு போடுற ரப்பர் செருப்பு இருக்கு இல்லையா? செருப்பு ஹவாய் செருப்பு. ஹவாய் செப்பல். ஹவாய் செப்பல். எஸ் எஸ். நான் என்ன சொல்றது, தமிழ்நாட்டுல போய் பார்த்தா எந்த பியூசிலும் இது இருக்காது. இருந்தா நம்ம அடையார் பியூசி மட்டும்தான் இருக்கும். நான் என்ன சொல்றது, எல்லா பியூசிக்காருக்கும் இது எப்படியோ தேவைப்படுறது. நம்ம ஹவாய் செப்பல் உடஞ்சா மட்டும் நம்ம வெளியே போய் வாங்குவாங்க. அந்த ஒரு 4 பேர் வாங்கி கடையில் கொண்டு வந்து வைக்க, எதுக்கு, எனக்கு வீட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு பியூசிக்காரன் வாங்கி வச்சாக்கா கடையில் வருന്നவர் பார்க்கும், அப்படியே ஆர்சிஎல் ஸ்லிப்பர் இருக்கா, சரி எனக்கு ஒன்று கொடுங்க. அந்த ஒரே ஒரு 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 மாசத்துக்குள்ள அந்த 4 பேர் சேல் ஆயிடும். உங்கள ஸ்லிப்பர் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்துடும். அந்த மாதிரி. ஸோ வெரைட்டிஸ் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு அதெல்லாம் பொருள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பியூசில் வச்சு நம்ம பியூசர் சேல் இன்க்ரீஸ் பண்ணலாம். இனி ஒரு பியூசரை கணக்கு அமைக்கிறேன் சார். ஆனுவல் சேல் 90 lakhs. 90 lakhs வரும்போது எவ்வளவு பண்ணணும், ஒரு மாசம் ஒரு அரௌண்ட் 8 lakhs, 8 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் சேல் பண்ணாக்கா உங்களோட இன்கம் வந்து 71,250. அதாவது ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபீசர் அவருக்கு எவ்வளவு சேலரி கிடைக்குமா அந்த அளவுக்கு இன்கம் இந்த பியூசி ஓட்டு நமக்கு கிடைக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 8 லட்சம் பிசினஸ் ஊழியர் நமக்கு 8 லட்சம் டேர்ன் ஓவர் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய பியூசி தேவைப்படுறது, அந்த அளவுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. 2 லட்சம் 3 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா கூட இந்த மாதிரி ப்ராடக்டை ரோல் பண்ணிட்டு நம்ம ஈஸியா ஒரு 8 லட்சம் நம்ம மந்த்லி சேல்ஸ் பண்ணலாம். கேரளாவில் போன ஃபினான்ஷியல் இயரோ அந்த பியூசி ஒரு பியூசியோட ஹையஸ்ட் சேல் 1.23 crore. அந்த பியூசிக்காரனுக்கு ஒரு மாசம் எவ்வளவு இன்கம் கிடைச்சிருக்கு பாருங்க சார். ஒன்றும் இல்லை, இதுதான் எவ்வளவு பொருள் கம்பெனில டிப்போல வருதா வாங்கி எடுத்துட்டு வாங்க, வருதா கடையில வருதா ஆளுக்கு வந்து இதை பற்றி விளக்கம் சொல்லி கொடுங்க. ரூட்டிங் சார்ஜ் எஸ்ஒய் வந்து அதுக்கு என்ன பெனிஃபிட், ரூட்டிங் சார்ஜ் அந்த மாதிரி ஏதோ பொருள் வந்தா வியூ அதை பற்றி சொல்லி கொடுங்க. குட்டோட குட்ஷிப் வந்திருக்கு அதை பற்றி சொல்லி கொடுங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறத விஷயம் சொல்லி கொடுக்க தெரிஞ்ச ஒரு ஆளுதான் கடையில் இருக்கணும். ஒருத்தர் வந்து உப்பு வாங்குறதுக்கு வந்தா அவர் வந்து உப்பு மட்டும் இல்ல ஒரு 10 பொருளை வாங்கி போற மாதிரி அந்த கடையில் இருக்க ஆளுக்கு தெரியணும் சொல்லி கொடுக்குறது. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால், அந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கி வச்சுட்டு இருந்தால் இந்த மாதிரி பெரிய பிசினஸ் எடுக்கலாம். 97,375 கிட்டத்தட்ட 1 lakh rupees ஒரு பியூசி ஒட்டிட்டு மந்த்லி இன்கம் பண்றதுக்கு இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் பீயிங் டன். இது மாதிரில இந்த மாசத்திலிருந்து பிசினஸ் இதுக்கு மேல ரொம்ப பெரிய அளவில் போக போறேன். நம்ம சொன்ன மாதிரி அந்த ஹோம் ஷாப்பி பிளான் பண்ணும்போது நிறைய யூ ஆர் கோயிங் டு ஹாவ் வண்டர்ஃபுல் பிசினஸ். இது வந்து நான் சொன்னது பிக்கப் சென்டர் கமிஷனை பற்றி. அதாவது ஒரு பிக்கப் சென்டர் ஒட்டும்போது எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் எப்படி வருதுன்னு கேட்கும்போது பிக்கப் சென்டர் கமிஷன், அந்த கமிஷன் எப்படி கிடைக்குது, அது டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கிடைக்கும். ஸோ பணம் நம்ம கையில் கொடுக்கறது இல்லை. 100 ரூபாய்க்கு சேல் பண்ண வேண்டிய பொருள் நமக்கு 92 ரூபாய்க்கு கிடைக்கும். அந்த 100 ரூபாய்க்கு சேல் பண்ணும்போது 8 ரூபாய் கையில் வரும். அதுதான் பிக்கப் சென்டர் கமிஷன் கிடைக்கிறதா ஆப்ஷன். இது பாருங்க, இந்த ஒரு சார்ட் கொஞ்சம் கவனமா பாருங்க. நம்ம வந்து பியூசி காரங்க வந்து என்ன பண்ணணும், ஓப்பன் சேல் ப்ரமோட் பண்ணணும். நம்ம கடை எங்க இருந்தாலும் டெய்லி அந்த கடைக்கு பக்கத்துல இருக்கிறது யாரும், அந்த ரோட்ல வர்றது யாரு, அந்த ரோட்ல இருக்கிற ஜெனரல் பப்ளிக் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு அவருக்கு இந்த பொருளை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நம்ம வந்து டெய்லி ஓப்பன் சேல், அல்லாட்டி நம்ம வந்து டெய்லி ஹோம் மீட்டிங் பண்ணணும். ஹோம் மீட்டிங் பண்ணும்போது ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனா அவரோட பக்கத்து வீட்டுல ஒரு 10 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆர்சிஎம் பொருள் வாங்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் போது அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அப்படி நம்ம வந்து ஒரு ஓப்பன் சேல் பண்ணும்போது ஒரு பிக்கப் சென்டர்காருக்கு என்ன கிடைக்கும், அவர் வந்து ரீட்டைல் ப்ராஃபிட், பிசினஸ் ஓலத்தோட மினிமம் ப்ராஃபிட் அது மேக்ஸிமம் கிடைச்சா எவ்வளவு வருது, பிக்கப் சென்டரோட ஜாஸ்தி கிடைச்சா எவ்வளவு கிடைக்குது, அப்படியே ஒரு பொருளுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கலாம். அதான் ஒரு சின்ன ஒரு சார்ட் போட்டிருக்கு. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நல்லா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இது காமிச்சு கொடுத்தா இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கறத வேற எந்த பிசினஸ் உலகத்தில் கிடையாது. ஆனா இது கூட வச்சுட்டு மக்கள் என்ன சொல்லுவாங்க, பியூசி ஓட்டுறது கஷ்டம் சார், என்னால இது முடியாது, எனக்கு வந்து லாபம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் லாபம் இல்லை கொஞ்சம் பாருங்க. முதல்ல கொடுத்துருக்க பொருள் வந்து ஆட்டை, கோதுமை மாவு. கேரளாவில் வந்து 238 ரூபாய் எம்ஆர்பி வருது. அதுக்கு டிபி 205. தமிழ்நாட்டு வந்து 205 இருக்கும், கேரளாவில் வந்து 200 இருக்கிற பிசினஸ் 38. இது வந்து ஒரு கோதுமை மாவு வந்து எம்ஆர்பியில நீங்க சேல் பண்ணாக்க உங்களுக்கு கிடைக்கிற மினிமம் ப்ராஃபிட் 55.8, 55 ரூபாய் 80 பைசா கிடைக்குது. மேக்சிமம் ப்ராஃபிட் 69 ரூபா 16 பைசா வருது. அதோட பர்சன்டேஜ் போட்டால் 34.58
34.58 வரைக்கும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. மார்க்கெட் வெளி எந்த கடைக்காரனுக்கும் இந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் எம்ஆர்பியில சேல் பண்ண மாதிரி ஓப்பன் சேல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம புது மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து சேல் பண்றதுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஹெல்த் கார்டு பாருங்க 174. கேரளாவில் வந்து ஹெல்த் கார்டு டிபி வந்து 142. பிசினஸ் ஓட 58. பாருங்க எவ்வளவு கிடைக்குது. ஒரு பாக்கெட் எண்ணெய் விற்கும் போது பிக்கப் சென்டர் கார்டுக்கு 47 ரூபா வருது சார். 3 பாக்கெட் எண்ணெய் விட்டா அவருக்கு வந்து ஒரு எண்ணெய் ஃப்ரீயா வருது வீட்டுக்கு. டெய்லி ஒரு எண்ணெய் வந்து ஒரு 3 எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஓப்பன் சேல் பண்ணுங்க. எத்தனை வீட்டுக்கும் நீங்க போனா இந்த எண்ணெயை பற்றி விளக்கம் சொல்லி கொடுத்தா யாரும் வேணாம் சொல்ல மாட்டேன். அது எண்ணெய் இருக்கு, இந்த எண்ணெயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஹெல்த் கார்டு நிறைய ப்ரோக்ராம் நம்மளை அட்டென்ட் பண்ணியிருக்கு. அது என்ன அவர் சொல்லி கொடுக்கறது, அந்த விஷயத்துல வந்து ஒரு 4 ஸ்லைடு இந்த மாதிரி ஸ்கிரீன் ஷாட் எடுத்துட்டு இந்த டாக்டரோட பேச்சை கொஞ்சம் காமிச்சு கொடுத்தாக்கா 100% மக்கள் வந்து இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி ரமாலி எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, ஒரு வீட்டுக்கும் வந்து ஹெல்த் கார்டு யூஸ் பண்ற மாதிரி ப்ரமோட் பண்ணுங்க சார். ஹெல்த் கார்டு மட்டும் போதும், மற்ற எதுவும் தேவையில்லை. அந்த அளவுக்கு பெரிய பிசினஸ் எடுக்கலாம். ஒரு வீட்டுக்கும் 3, 4 லிட்டர் 5 லிட்டர் வரைக்கும் ஒரு மாசம் எண்ணெய் தேவைப்படுது. ரமாலி எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு பாருங்க சார். இந்த எண்ணெயோட பெனிஃபிட் அது என்ன சொல்லி கொடுத்தா மட்டும் போதும். அப்புறம் டூத் பேஸ்ட், இந்த சோப்பு, நியூட்ரிசார்ஜ் மென், நியூட்ரிசார்ஜ் உமன், கிட்ஸ், இந்த அகர்பத்தி சந்தனத்திரி அதை ஒரு பாருங்க. ஒரு சந்தனத்திரி சேல் பண்ணும்போது 68% கமிஷன் கிடைக்கும் சார். ஹையஸ்ட் இன்கம் லெவல். அதாவது ஒரு பிக்கப் சென்டர்காரனு 32% கமிஷன் கிடைக்கிற மாதிரி அவருக்கு கீழே 3 லட்சம் பிசினஸ் இருந்தால் அவர் வந்து ஒரு சந்தனத்திரி எம்ஆர்பி 7 rupees ஒரு சந்தனத்திரி சேல் பண்ணும்போது அவருக்கு கிடைக்கிறத இன்கம் வந்து 68.7%. அந்த அளவுக்கு இன்கம், சேல்ஸ், கமிஷன் எந்த கடைக்காரனுக்கு கிடைக்கும் சார். இந்த உலகத்திலே எந்த கம்பெனிக்கு இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஆனா அது தெரியணும் நமக்கு எப்படி வருது. அதனாலே பியூசி காரங்கள் என்ன பண்ணணும், எவ்ரிபடி மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் எம்ஆர்பி சேல். எம்ஆர்பி சேல்னு சொல்லும் போது நம்ம கடையில வரத டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எம்ஆர்பி கொடுக்கறதுக்கு அல்ல, புது ஆளை பார்த்து அவருக்கு பொருளோட விளக்கம் சொல்லி கொடுத்து மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணிட்டு அவருக்கு சொல்லி கொடுக்கணும். இதை பற்றி சொல்லும் போது நம்ம தெரிய வேண்டிய ஒரு விஷயம், சேல்ஸ் அப்படின்னா அது வந்து வெரி டஃப் சப்ஜெக்ட். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஏதோ பொருள் எடுத்துட்டு வரும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு பையன் வந்து பாய்க்கு நிறைய பொருள் எடுத்துட்டு வந்தா நம்ம என்ன பண்ணுவாங்க, இந்த கேட்டு வரும்போது நம்ம சொல்லுவாங்க, தம்பி இங்க ஒன்றும் வேணாம், தேவையில்லை, இங்க எதுவும் நமக்கு இருக்கு, இங்க எல்லாம் இருக்கு, நீங்க வர தேவையில்லை, இங்க ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த சேல்ஸ்மேன் அப்படியே திரும்பி போயிடுவாங்க. 44%, 44% ஆளுகள் ஃபர்ஸ்ட் வேணாம் சொல்லும் போது திரும்பி போயிடும். நான் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்க, மெதுவே அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு வர்றாங்க. என்ன சார் அப்படி சொல்றேன், என்ன பாய்கள் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, நான் வந்து காமிக்கிறேன் சார். காமிக்கிறதுக்கு பணம் இல்லை சார், நான் சும்மா வந்து சொல்லிக் கொடுக்க. அது மட்டுமல்ல, இந்த தோல் வலிக்குது, கொஞ்ச நேரம் பாய்களை இறக்கி வைக்கலாம்ல. சரின்னு அப்படி வரும்போது நம்ம என்ன சொல்லுவாங்க, சரி வாங்க. அப்புறம் அவர் பாய் ஓப்பன் பண்ணி காமிக்குவாங்க. காமிக்கும் நம்ம என்ன சொல்லுவாங்க, சரி நீங்க சொல்லலாம் கரெக்டு, இப்ப என்கிட்ட பணம் இல்லை, போட்டு வாங்க அப்புறம் பார்க்கலாம். ஸோ 22% people will leave after second rejection. அப்போ வந்து வேணா சொல்லும் போது. அப்போ இன்னொரு கேட்டகரி சேல்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, நோ இட் இஸ் நாட் லைக் தட். உங்களுக்கு பணம் இல்லைன்னா கூட நீங்க சொல்லுவாங்க, பட் இந்த பொருள் வந்து நீங்க வெளியே போயா கிடைக்காது, இந்த கம்பெனி வந்து இப்பதான் லான்ச் பண்ணிருக்கு, இது வந்து வெளியில் இல்லை, நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்கு, நான் போறதுக்கு அப்புறம் நீங்க பார்த்தா உங்களுக்கு இது எங்கேயும் கிடைக்க மாட்டேன். இப்போ எனக்கு குழந்தைய கூப்பிட்டு பாருங்க, இது வந்து டிக்ஷனரி, இந்த மாதிரி டிக்ஷனரி கிடைக்காது. ஸ்கூலுக்கு போன குழந்தை இப்போ ஹை ஸ்கூல்ல இருந்தா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அவரு 10ஆம் கிளாஸுக்கு வரும், அல்ல +2க்கு வரும், அவருக்கு தேவைப்படும். அப்போ புக்கு கிடைக்காது, இது கிடைச்சா நல்லா இருக்கு அப்படின்ட்டு they will try to convince you more. அப்போ கூட நம்ம என்ன சொல்லுவாங்க, இல்ல தேவையில்லை. ஸோ some people, 16% people will leave after third rejection. And if they overcome that, again நம்ம என்ன சொல்லுவாங்க, சரி அந்த மாதிரி டிக்ஷனரி இங்க இருக்கு, இப்ப தேவையில்லை, நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்க, நெக்ஸ்ட் வீக் வரும்போது வாங்கலாம். அப்போ அவர் என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் நெக்ஸ்ட் அடுத்த வாரம் நான் வந்து இந்த ரூட் வருது இல்லை, நான் வந்து பொள்ளாச்சி தான் போறேன், இந்த பக்கம் வரமாட்டேன். அது மட்டும் இல்லை, இந்த பொருள் வந்து இங்க எங்கே கிடைக்காத, நான் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இங்க வரேன், நீங்க கொஞ்சம் குழந்தைய கூப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு குழந்தைய கூப்பிடுவாங்க. அவர் வந்து பார்க்குவாங்க,
அவர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, அப்பா இது வாங்கியா நல்லா இருக்கும்ப்பா. ஸோ த சேல்ஸ்மேன் ஹூ இஸ் ரெடி டு ஓவர்கம் 4th ஸ்டேஜ் ஆஃப் ரிஜெக்ஷன், அதாவது 44, 22, 16, 10. ஸோ அந்த அளவுக்கு இந்த 4 லெவலையும் தாண்டி யாரு வருவாங்களா, 8% சேல்ஸ்மேன் ஒன்லி கம்ஸ் அப் டு தட் லெவல். நம்ம கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம், புதுசா ஒருத்தருக்கு ஆர்குமெண்ட் போட்டு சொல்லி கொடுக்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏய் இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறவே நமக்கு தெரியல, அது எனக்கு தேவையில்லை, இது பொருள் சரியில்லை, இந்த கம்பெனியை பற்றி எனக்கு தெரியல, இது எல்லாம் சொல்றது உண்மை கிடையாது, அப்படி நிறைய ஒப்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஒப்ஜெக்ஷன்ல தாண்டி 4 times, அதாவது 4th லெவல் யாரு போவாங்களா, வாட் தே ஆர் கோயிங் டு கெட். 8% salesperson will get the business. 73% customers finalize business after 4th rejection. இந்த மாதிரி 4 டைப்பா ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் தான் 73%, 73% people accept the product. இது நம்ம ஒரு கடையில போய் என்ன சொல்றது, காய்கறி வாங்கும்போது அங்க போய் கேட்டான், சார் இந்த வெண்டைக்காய் எப்படி இருக்கு, புதுசா இருக்கா? இந்த கடைக்காரன் எல்லாம் சொல்லாங்க, இன்னும் காலை தான் வந்தேன், புதுசா இருக்கு, இது எந்த கீடநாசினி இதை போட்ட கிடையாது, இது வீட்டு தயார் பண்ணிதான் நல்ல சூப்பரா இருக்கும். அதை பார்த்தாலே தெரியும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்ப கூட கடைக்காரன் எல்லாம் சொல்லுவாங்க, இது புதுசா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச கூட நம்ம கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ரிஜெக்ஷனை கவுண்டர் பண்ணி எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் யூ வில் கெட் த பிசினஸ். அதான் இந்த கன்க்ளூஷன் சொல்லியிருக்கு, 8% ஆஃப் த சேல்ஸ் பர்சன் ஹாவ் 73% ஆஃப் த கஸ்டமர்ஸ். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 4 லெவல்ல ரிஜெக்ட் பண்ணி போறதா, அந்த யாரு சேல்ஸ் பண்ண போவாங்களோ அவருக்கு இந்த கஸ்டமர்ஸ் கிடைக்க மாட்டேன். நம்ம புதுசா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி கொடுக்கும் போது அவருக்கு பேஷன்ஸ் இல்லாம இருந்தாலும் சொல்லி கொடுக்க நமக்கு பேஷன்ஸ் இருக்கணும். எது வரைக்கும் அவர் அக்செப்ட் பண்ண வரைக்கும். இதை பற்றி சொல்லும் போது நம்ம ராஜேஷ் தாகூர் ட்ரெயினர் இருக்கு, அவர் கேரளாவில் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க போன வருஷம். அதுல அவர் சொன்னாங்க, இந்த ரிஜெக்ஷனை பற்றி நீங்க யோசனை இருக்கணும், உங்களுக்கு யாமம் இருக்கணும். எது? நோ 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 எஸ். 4 தடவை நோ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் அவர் எஸ் சொல்லுவாங்க. அதனால யாரும் ஒருத்தர் நோ சொல்லும் போது இவர் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சு நீங்க திரும்பி போகாதுங்க. அவர் சொல்லி கொடுத்து அவர் 4 வாட்டி நோ சொல்றதுக்கு அப்புறம் தான் 5வது அவர் எஸ் சொல்லுவாங்க. அது வரைக்கும் அந்த பேஷன்ஸ் யாருக்கு இருக்கணும், இந்த பிக்கப்ஸ் அந்த அடுத்தவங்க இருக்கணும். நீங்க டெய்லி புதுசா 4 பேரே கூப்பிட்டு சொல்லி கொடுக்கணும். அவர் எதை இந்த மாதிரி நோ சொன்னாலும் அவர் 4 வாட்டி நோ சொல்லும், அதுக்கப்புறம் தான் அவர் எஸ் சொல்லும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதனால நல்லா என்ன சொல்றது, வித் பொலைட் அப்ரோச், ஸ்வீட் வாய்ஸ் நம்ம அவரை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியணும். ஸோ திஸ் சேல் பிரின்சிபல் ஈச் டைரக்ட் செல்லர் அண்ட் பிக்கப்ஸ் அண்ட் ஓனர்ஸ் மஸ்ட் ரியலைஸ். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட், ஹவு டு டெவலப் ஏ பியூசி. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். ஒரு பிக்கப் சென்டர் போய் பார்த்தா எப்படி இருக்கணும், அதாவது நம்ம ஒரு கடையில போகும்போது அந்த கடைக்காரன் எப்படி இருக்கணும், கடை எப்படி இருக்கணும், நம்ம உள்ளே ஒரு ஆசை இருக்கா, அந்த மாதிரி நம்ம பிக்கப் சென்டர் இருக்கா. இந்த ப்ரோக்ராம் இப்ப நிறைய பேர் அட்டென்ட் பண்ணிருக்கு, இதுல எத்தனை பிக்கப் சென்டர் ஓனர்ஸ் இருக்கு தெரியாது. நம்ம தமிழ்நாட்டுல எல்லா பிக்கப் சென்டர் ஓனர்ஸும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுல்லா ஒரு ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு இதை பற்றி தெரியும். நிறைய பியூசிக்காரங்களுக்கு எப்படி பியூசி ரன் பண்ணணும்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆல்வேஸ் ஸ்மைல் அண்ட் விஷ் எ கஸ்டமர். யாரே பார்த்தாலும் அது உங்கள என்ன சொல்றது, எனிமி ஆயிருந்தாலும், எனிமி அதுக்கு தமிழ் என்ன சொல்லுங்க சார்? எதிராளி, சண்டைக்காரன் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், நல்லா சிரிச்சு பேசுங்க சார். வாங்க சார், வெல்கம் வெல்கம், வாங்க சார், வணக்கம், நல்லா இருக்குங்களா அப்படின்னு நம்ம சிரிச்சு பேசுறதுக்கு நமக்கு as a shop owner we should perform. build a relation with them. அவர்கிட்ட ஒரு நல்ல க்ளோஸ் ரிலேஷன் பேசுங்க. குழந்தையெல்லாம் எடுத்துட்டு வரும்போது குழந்தை ஹாய் ஹவ் ஆர் யூ, என்ன பேரு, எந்த கிளாஸில் படிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் அப்படி பண்ணும்போது they will feel more close with you. share the product features to them. அது எந்த டீம் இருந்தாலும் tell about the features of the product. அதுல என்ன இருக்கு அது சொல்லும் போது ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்க, உண்மையா இருக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்க, இல்லாம விஷயம் சொல்லக்கூடாது, தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க தப்பு சொல்லிட்டு அவருக்கு எப்போ தெரிஞ்சாக்கா அந்த ஆளு தப்பு சொல்ல பொய் சொல்ற ஆளு அப்படின்னு நமக்கு ஒரு கெட்ட பேர் வரும். அதனால
தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லணும் கண்டிப்பா. இன்ஃபார்ம் them about the new products and new program policies. நம்ம பிக்கப் சென்டர் வந்து யாரு வந்தாலும், எந்த டீமு, எந்த ஆளு வந்தாலும், கேரளா ஊருக்காரன் வந்தாலும், வெளியாளத்துக்கு தமிழ்நாடுக்காரன் வந்தாலும், கன்னடக்காரன் வந்தாலும், ஆர்சிஎம் இருக்கிறது வந்தால் அவருக்கு வந்து ஆர்சிஎம் பற்றி லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதாவது கிடைக்கும், அதுக்கு சொல்லிக் கொடுங்க. புது பொருள்ட்டு வந்தா இப்போ நம்ம வந்து கேசர் டண்டாய் வந்தாச்சு, குட்ஷிப் வந்தாச்சு, அந்த பொருளை பற்றி விளக்கம் சொல்றதுக்கு ஒரு அட்டையில் எழுதி போட்டு வைங்க. யாரு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொருள் வந்திருக்கு, இதை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஸோ 10 பேருக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது யூ வில் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்கலி மக் அப் தட். இப்போ வழியில யாரு கேட்டா கூட உங்களுக்கு சொல்றதுக்கு உங்களாலே ஆகும். அப்புறம் நியூ ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி ஆனிவர்சரி பற்றி, புது புது ட்ரைனிங்கை பற்றி, அந்த மாதிரி ஏதோ இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சொல்லிக் கொடுங்க. லெட் இட் பி ஃப்ரம் எனி டீம். அப்புறம் போலிசிஸ்னா இப்போ நம்ம வந்து பிக்கப் சென்டருக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு, பிக்கப் சென்டருக்கு ஃபர்னிச்சரை பற்றி, போர்டு தேவைப்படுறது, ஃபர்னிச்சர் தேவைப்படுறது, இதெல்லாம் வந்து புது புது போலிசிஸ். அப்புறம் நமக்கு வந்து பின்னு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறத பற்றி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதான் இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது ஆர்சிஎம்ஐ பற்றி, பொருளை பற்றி, சிஸ்டத்தை பற்றி ஒரு டைரக்டர் இருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத வேண்டாம். ஒஃபிஷியல் அவுட்லெட் பிளேஸ் தான் பிக்கப் சென்டர். பிக்கப் சென்டர்காருக்கு எல்லாம் தெரியணும் இங்க என்ன நடக்குது. ஒரு புது பொருள் வந்தால் பிக்கப் சென்டர்காருக்கு தெரியாது. எது கேட்டாலும் சொல்லுவாங்க, லீடர்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரியாது, நீங்க லீடர் கேளுங்க, இல்ல கம்பெனி கேளுங்க சொல்லுவாங்க. ஸோ வி ஷுட் acquire all knowledge, update ourselves and give the information. Use online billing system and give spot bill to the customer. இது முக்கியமான விஷயம். நம்ம கடையை பற்றி, பிக்கப் சென்டரை பற்றி ஒரு குட்வில் கிரியேட் பண்றதுக்கு மோஸ்ட் அர்ஜென்ட் திங் நம்ம வந்து எப்பவும் ஆன்லைன் பில்லிங். இப்போ வந்து நம்ம வந்து பியூசி ஆப் போட்டிருக்கோம், இல்லை மொபைல் எங்க இருந்தாலும் உங்களை பில்லிங் பண்ணலாம். சார் சொன்ன மாதிரி இப்போ ரெஜி சார் நான் வந்து மத்தியானம் கூப்பிடும்போது சார் சுஜி சார் பிக்கப் சென்டர் தான் இருந்தாங்க. நீங்க நிறைய பேர் அந்த பிக்கப் சென்டர் பார்த்துருக்கோம். ஜிஆர்எஸ் ட்ரேடிங் கம்பெனி, ஆர்சிஎம் பெசார், ஆர்சிஎம் வண்டர்வேல், கேலிக்கட். அங்க போய் பொருளை வாங்கி நீங்க வெளியே வர்றதுக்குள்ள உங்களுக்கு மொபைல் மெசேஜ் வந்துடும். இது அங்க மட்டுமல்ல, மோஸ்ட் ஆஃப் த பிக்கப் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு ஆல்சோ ஃபாலோயிங் தி சிஸ்டம் நவ். எங்க போனாலும் இம்மீடியட்லி அந்த பில்லு கிடைக்கும். ஏன்னா சில இடங்கள்ல வந்து சில பியூசி, சம் பியூசிஸ் they are not having spot billing. They will tell, okay, நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பில் பண்ணுவாங்க, இல்ல பரவாயில்ல சார் நான் வந்து பில் பண்ணுவேன், லாஸ்ட் மந்த் எண்டு தான் நம்ம பில் பண்ணுவாங்க, நம்ம என்னோட பையன் தான் பில் பண்றேன், அவருக்கு டைம் இல்லை, அவன் மந்த் எண்ட்ல பில் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் வந்து அந்த கடையில வரும்போது அவர் என்ன நினைக்கும், நான் இங்க பொருள் வாங்கிட்டு போறேன், இவர் பில் பண்ணாம இருந்தா எனக்கு லோஸ் வரும், சரி வேணாட்டேன். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நம்ம கடை வந்து யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கிரியேட் குட்வில் பை கிவிங் ஸ்பாட் பில்லிங் அண்ட் குட் சர்வீஸ். இன் கேஸ் ஆஃப் இன்டர்நெட் ஃபெயிலியர், கிவ் மேனுவல் பில். மேனுவல் பில் அதாவது இப்போ சப்போஸ் ஏதோ நம்ம உங்களால பில் பண்ண முடியல, இப்போ வந்து எல்லாரும் மொபைல் கூட போடுவாங்க. சப்போஸ் உங்களால மொபைல் இன்டர்நெட் பில் போட்டு கொடுக்க முடியல, ஆன்லைன் பில் கொடுக்க முடியலன்னா ஒரு மேனுவல் பில் எழுதி கொடுங்க. அந்த எழுதி கொடுக்குற பில்லில் வந்து நம்ம கடையோட பேர் இருக்கணும், அதாவது அட்ரஸ் வித் மொபைல் நம்பர். ஸோ that only gives us a good value impression. அல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, அங்க ஒரு பிக்கப் சென்டர், அங்க பிக்கப் சென்டர் போகாதுங்க, அவர் நம்ப முடியாது. ஸோ அது வந்து ஒரு கெட்ட பேரு கொடுக்கும். எங்க போனாலும் ஆர்சிஎம் பிக்கப் சென்டர், அந்த ஊர்ல பிக்கப் சென்டர்காரன் சூப்பரான ஆளு, அங்க போனா இன்னொரு வாட்டி போறதுக்கு அவருக்கு ஆசை வரணும். அந்த மாதிரி we should behave and give good service. மெயினான கஸ்டமர் ரெஜிஸ்டர். அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம பிக்கப் சென்டர்ல யாரும் வந்தாலும் ஒரு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அவருடைய பேர் போட்டு வைங்க. ஒரு பெரிய ரெஜிஸ்டர் நமக்கு இப்போ ஆர்சிஎம் கிடைக்குது, அந்த ஒரு பெரிய நோட் புக் இருக்கும், ட்யூட்டர் லாங் ஸ்மார்ட் புக், ஜம்போ லாங் புக், அந்த மாதிரி புக் எடுங்க. ஒரு பேஜில் ஒரு லைன் போடுங்க, ஏ பி சி டி அப்படி. அந்த வர்றது ஆள் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல அருணாச்சலம், அருந்ததி, அந்த மாதிரி ஏ எல்லாம் ஒரு பேஜில் போடுங்க, பி அந்த மாதிரி போடுங்க. அவர் என்னென்ன போடணும், கான்டாக்ட் நம்பர், ஐடி நம்பர், பேரு போதும். எதுக்கு, கடையில் ஏதோ ஒரு புது பொருள் வந்தாக்க என்ன பண்ணா சீக்கிரமா ஒரு மெசேஜ் போடுங்க, குட் சிப், திஸ் இஸ் டு இம்ப்ரூவ் அவர் இம்யூனிட்டி, எஸ்பெஷலி இந்த கொரோனா டைம்ல வந்து ஒரு குட் சிப் டெய்லி சாப்பிட்டாக்க உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியா வரும், விசிட் த பியூசி, ஒரு மெசேஜ் போடுங்க. ஸோ நீங்க வந்து 200 கஸ்டமர்ஸ் இருக்கு, அந்த 200 கஸ்டமர்ஸ் நீங்க ஒரு மெசேஜ் போட்டாக்கா அட்லீஸ்ட் 10 பேர் வருவாங்களா. அந்த 10 பேர் வந்தா அவர் வந்து குட் சிப் மட்டும் இல்லை, அவர் இன்னொரு பொருள் வாங்குவாங்க. ஸோ டு மெயின்டைன் ஏ குட் ரிலேஷன், நம்ம வந்து கஸ்டமர் ரெஜிஸ்டர் இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம கடையில் ஒரு மீட்டிங், வீக்லி மீட்டிங் நடக்குவாங்க. ஸோ சம் ஸ்பெஷல் லீடர்ஸ் ஆர் விசிட்டிங், சீனியர் லீடர்ஸ் ஆர் விசிட்டிங், அந்த மாதிரி எல்லாம் இன்டிமேட் பண்றதுக்கு ஒரு கஸ்டமர் ரெஜிஸ்டர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்.
மெயின்டைன் a நோட்டீஸ் போர்ட் அண்ட் டிஸ்பிளே நியூ ப்ரோக்ராம், நியூ ப்ராடக்ட்ஸ், பிரைஸ் சேஞ்ச் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ஒரு கடையில யாரு வந்தாலும் பார்க்க அது ஒரு ப்ராமினன்ட் பிளேஸ்ல ஒரு போர்டு போட்டு வைங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அங்கே எழுதி வைக்கணும். நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கும், பட் we may not be able to tell. வரதுக்கு ஒரு வாட்டி மறந்து போயிடும். நான் அந்த மாதிரி அங்க போர்டில் எழுதி போட்டு வச்சாக்கா 4 is coming, they will see. இப்போ வந்து ஆஃபர் இருக்கு. என்ன ஆஃபர் இருக்கு? நியூட்ரிசார்ஜுக்கு நிறைய ஆஃபர் வந்துடுச்சு. நியூட்ரிசார்ஜ் வியூ, நியூட்ரிசார்ஜ் எனர்ஜெட்டிக் ரெண்டு சேர்த்து 1000 ரூபா, 1000 பிவி நீங்க பர்ச்சேஸ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து லக்கி ட்ரோயில் அட்டென்ட் பண்ணலாம். அதுல வந்து நீங்க ஒரு கிரிக்கெட் ஆன்லைன் டிஜிட்டல் கிரிக்கெட் லீக், அதுல வந்து 22 பிரைசஸ் ஒரு ஸ்டேட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி நிறைய சம்மானங்களை கிஃப்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, இப்போ இந்த மாசம் ஜூலைல இருந்து எழுதி போட்டு வச்சாக்கா ஒருத்தர் என்ன, நான் ஒரு வியூ ஆல்ரெடி வாங்கியிருக்கு, அப்புறம் ஒரு S5 கூட வாங்கலாம், எனக்கு அந்த லெக்கோட அட்டென்ட் பண்ணலாமே, சரி ஒரு S5 கொடுத்துருங்க. நீங்க அது போடாம இருந்தால் அவருக்கு தெரியாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வரும்போது அவருக்கு இன் சிங்கிள் ஸ்னாப் they should be able to see. அந்த மாதிரி ஒரு ப்ராமினன்ட் பிளேஸ் ஒரு போர்டு போட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணுங்க. it will improve your business. Plan for 2 PUC meeting in a month, bring new people to this. நம்ம பிக்கப் சன்லே மீட்டிங் நாங்கள் கொஞ்சம் இடம் கம்மி இருந்தாலும் 4 சேரு, 10 சேரு, 15 சேரு, எத்தனை சேர் போடலாமோ சேர் போட்டு ஒரு மீட்டிங் பண்ணுங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பியூசியில் விசிட் பண்ணியிருக்கு. ஒரு வாட்டி நம்ம ஈரோடுல ஜெயக்குமாரோட பியூசியில வந்து 2 times காலை ஒரு மீட்டிங், மத்தியானம் ஒரு மீட்டிங், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பியூசியில் நம்ம மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா பியூசிலும் வந்து வீக்லி ஒரு மீட்டிங் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. எவ்ரி வீக் ஒரு டே பிளான் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அந்த மாதிரி ஏதோ ஒரு டைம் போட்டு அந்த போர்டில் போட்டு வைங்க. எவ்ரி சாட்டர்டே வில் ஹாவ் மீட்டிங். ஸோ அந்த மாதிரி போட்டா எனிபடி கேன் கம் வித்தவுட் டீம் பார்ஷியாலிட்டி. ஸோ நியூ பீப்புள் வில் கம், புது ஆள் வருவாங்க, உங்களை சேல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அண்ட் இட் வில் இம்ப்ரூவ். நான் வந்து பியா இந்த மாதிரி சொல்றது இல்லை. நம்ம காலிக்கட்டு சுஜித் சாரோட மீட்டிங், அந்த பிக்கப் சென்டர் நிறைய பேர் போய் பார்த்துருக்க. காமராஜ் சாரு, அஸ்கர் சாரு, இவரெல்லாம், செந்தில் சாரு, முருகன் சார், இவரெல்லாம் நிறைய டீம் எல்லாம் சேர்ந்து போய் பார்த்துருக்க. நம்ம பிச்சைக்குமார் சாரு எல்லாம் போய் பார்த்தாங்க. அங்கே பிக்கப் சென்டருக்கு கீழே ஒரு 50 பேருக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்கு, ஹால். நம்ம திருச்சூர்ல வந்து டாக்டர் ராஜன் சாரோட பிக்கப் சென்டர் 2010 வீக்லி மீட்டிங் நடக்கும்போது அந்த பில்டிங் மேலே ரூஃபில் ஒரு ஹால் இருக்கு, 126 பேர் இருந்தாங்க 1 வீக்லி மீட்டிங். இப்போ கூட அந்த அவரோட மீட்டிங் பிக்கப் சென்டர்ல வந்து எவ்ரி வீக் மீட்டிங், எவ்ரி சாட்டர்டே. இப்போ அந்த கொரோனா டைம் இருக்கிறதுனால இல்லை, அப்போ கூட ஸ்மால் மீட்டிங்ஸ் people are conducting 10-15 people. So the meeting, regular meeting in a PUC will improve the sale and புது நிறைய பேரை கூட்டிட்டு வரலாம். It will be easy. நம்ம ஒருத்தருக்கு வந்து பர்சனலா சொல்றதும் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு அவருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதும் வித்தியாசம் இருக்கு. So people will accept more in meeting. அப்புறம் டிஸ்கவுண்ட் சேல் இஸ் applicable for distributors, new joining, referral people. Rest all sale should be on MRP. இது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு தெரியாது. அதாவது ஒரு பிக்கப் சென்டருக்கு ஒருத்தர் வந்தா நம்ம என்ன நினைக்குவாங்க, இவருக்கு வந்து மெம்பர்ஷிப் கொடுத்தாக்கா 142 ரூபா தான் கிடைக்கும் கோயிலுக்கு, இவருக்கு அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம், ஒரு 150 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அப்ப என்ன ஆகுதும், 10 ரூபாய் எனக்கு லாபம் வருது, அந்த பிசினஸ் ஓட எனக்கு கிடைக்கும் அப்படின்னு 150 ரூபாய்க்கு என்ன கொடுக்குவாங்க. நம்ம பாருங்க, இந்த டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப், அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு, டைரக்ட் செல்லருக்கு பொருள் வாங்கி எம்ஆர்பியில் சேல் பண்றதுக்கு கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கு. இப்போ கடையில வச்சுட்டு நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு டைரக்ட் செல்லர் வாங்கி வெளியில் போய் எம்ஆர்பியில் சேல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணாங்க, அவரு சேல் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிசினஸ் வந்து வராம இருக்கும். அதனால பிக்கப் சென்டர்ல வந்து டிஸ்கவுண்ட் சேல் பண்ணாதுங்க. மெம்பர்ஷிப் இருந்தால் அவருக்கு கொடுங்க, இல்லாட்டி அவரோட ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது இப்போ எனக்கு வந்து மெம்பர்ஷிப் கிடையாது, என்னோட வைஃப் பேர்ல ஐடி இருக்கு, நான் வந்து சென்னையில் ஒரு பிக்கப் சென்டர் போட்டு நான் சொல்லும் போது இல்ல உங்களுக்கு ஐடி இருந்தா மட்டும்தான் நான் கொடுக்கும், அப்படி சொல்லாதுங்க. ஸோ ஃபார் த டைரக்ட் செல்லர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தே கேன் ஹாவ் டிஸ்கவுண்டட் பர்ச்சேஸ். நியூ ஜாயினிங், யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது அவருக்கு டிஸ்கவுண்ட் ரைஸ்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்ல கொடுங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல சார் ஜாயினிங் வந்து எம்ஆர்பி தான் கம்பல்சரி, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும், அப்படி போய் சொல்லுவாங்க.
அப்படி ஒரு வாட்டி நீங்க பொய் சொல்லி வாங்கினாக அவருக்கு தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஸோ டோன்ட் டு லை. வாட் எவர் இஸ் தேர் ரைட் அது கொடுங்க. அண்ட் காமன் பீப்புள் யாரு வந்தாலும் அவருக்கு வந்து யூ கிவ் இட் ஆன் எம்ஆர்பி. அப்போதான் அவருக்கு வித்தியாசம் தெரியும். ஓஹோ அப்படியா, இது எம்ஆர்பி, அப்ப நான் வந்து மெம்பர்ஷிப் எடுத்தா மட்டும்தான் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அதனால நான் வந்து மெம்பர்ஷிப் எடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ மேக் ஏ ப்ராக்டிஸ். கடையில வந்து டிஸ்கவுண்ட் சேல் பண்ணாதுங்க. டிஸ்கவுண்ட் சேல் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்குவாங்க, அந்த பிசினஸோடையும் இவர்கிட்ட மெம்பர்ஷிப் பற்றி சொல்லாம எடுத்து எனக்கு லாபம் கூட கிடைக்கும். பட் பை லீவிங் ஹிஸ் சான்ஸ் டு பிகம் ஏ டைரக்ட் செல்லர் வி ஆர் கோயிங் டு லூஸ் மெனி டைமண்ட்ஸ். அதாவது ஒருத்தர் மெம்பர்ஷிப் எடுத்தா அவரோட கான்டாக்ட்ல வந்து நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி அதுலயே ஒரு டைமண்ட் வந்திருக்கலாம். ஸோ give chance for the people to join and take their prospects into our business. Never appoint a staff in the shop but a promoter. அதுக்கு என்ன அர்த்தம்? கடையில் இருக்கிறது யாரும் ஒரு ஸ்டாஃப் மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டாஃப்னா 9 மணிக்கு வந்து 5 மணிக்கு வீட்டுக்கு போனா அது வரைக்கும் இருந்தா கிடைக்கிற சம்பளம் வாங்குறது அப்படி கிடையாது. அந்த ஆளுக்கு வந்து ஆர்சிஎம் பற்றி தெரியணும், பொருளை பற்றி தெரியணும், சிஸ்டத்தை பற்றி தெரியணும். இது வந்து ஆர்சிஎம் வந்து உள்ளே எடுத்து சொல்றதுக்கு ஆவணும். அந்த மாதிரி ஒரு ஆளை மட்டும் நம்ம ஆர்சிஎம் பிக்கப்ஸ்ல வைக்கணும். அதான் சொல்றது, டோன்ட் புட் எ ஸ்டாஃப் பட் எ ப்ரமோட்டர். ஆர்சிஎம் இப்படி சொல்லி கொடுக்குறது, அதாவது உப்பு வாங்குறதுக்கு ஒருத்தர் வந்தாங்க அவர் 2000 ரூபாய் பொருள் வாங்கி போடுற மாதிரி அவருக்கு விளக்கம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆன ஆளுதான் பிக்கப்ஸ்ல இருக்கணும். அந்த மாதிரி நெவர் கேரி ஃபார்வர்ட் எனி பில் டு த நெக்ஸ்ட் மந்த். இது கூட நிறைய பியூசில என்ன பண்ணுவாங்க, அவர் பில்லே பண்றது இல்லை. இப்போ நிறைய பியூசி நம்ம ஸ்டோக் பார்த்தா தெரியும், அவர் பியூசில் நிறைய ஸ்டோக் இருக்கும், பொருள் சேல் பண்ணிட்டு பில் பண்ணாம வச்சிருக்கு. நெவர் கேரி ஃபார்வர்ட் எனி பில் டு நெக்ஸ்ட் மந்த். எவ்ரி மந்த் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் 1st to 30th கீப் டூயிங் இட் ஜுடிஷியஸ்லி. அதுக்கு வந்து எதுவும் இருக்கக்கூடாது. பார்ஷியல் பர்ச்சேஸ் ஃபார் நியூ ஜாயினிங் ஷுட் பி அவாய்டட். என்ன சொல்லுவாங்க, சரி உங்களுக்கு நான் ஜாயின் கொடுக்குறேன், இப்போ 400 ரூபா வாங்கியிருக்க பரவாயில்ல, நெக்ஸ்ட் மந்த் 600 ரூபா வாங்கினா போலும் நான் வந்து 2 சேர்த்து வச்சு உங்களுக்கு ஜாயின் கொடுக்குறேன். Why you want to give such an opportunity? அவருக்கு தேவை இருந்தாலும் ஒரே மாசத்துல 1000 ரூபாய் பொருள் வாங்க மட்டும்தான் அவருக்கு வந்து பிசினஸ் ப்ரமோட் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி கொடுக்குறாங்க. அதனால if they purchase in a single month then only joining, otherwise don't give joining. TCG என்ன சொன்னாங்க, I think people don't purchase for Diamond Club, they should not be given joining. அவர் அதான் சொன்னாங்க. அட்லீஸ்ட் ஒரு டைமண்ட் கிளப் பண்ணாம இருந்தா அவருக்கு வந்து ஜாயினிங் கொடுத்துட்டு யூஸே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அந்த அளவுக்கு சீரியஸா பண்ணணும், அப்படிதான் டிசி சார் சொல்லுவாங்க. ஸோ நோ கொஸ்டின் ஆஃப் கிவிங் பார்ஷியல் ஜாயினிங். நிறைய பேர் பிக்கப் சென்டர்காரங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி நமக்கு மெசேஜ் கிடைக்குது. அதனால சொன்னேன். ஸோ ஐ எம் நாட் டெல்லிங் எவ்ரிபடி இஸ் டூயிங், சம் பீப்புள் ஆர் டூயிங் விச் இஸ் பிகம் ஏ ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் தேர் growth. அவருடைய வளர்ச்சிக்கு அது ஒரு தடசமாய் வருது. ஓகே, தேர் ஷுட் பி ஒன் லோக்கல் லீடர் இன் சார்ஜ் ஃபார் ஒன் பியூசி. இது சொல்லும் போது நான் சொன்ன பிக்கப் சென்டருக்கு அப்ளிகேஷன் போடும்போது ராயல்டி சீவர் டெக்னிக்கல் இருக்கும். ஏன்னா அந்த லாயல்டி சீவர் டெக்னிக்கல் எப்பவும் கடைக்கு வர முடியாது. ஸோ தேர் ஷுட் பி ஒன் சீனியர் பர்சன் ரெஸ்பான்சிபிள் டு லுக் ஆஃப் த சிச்சுவேஷன் இன் த ஷாப். அது வந்து அதே டீம் வேணும் அப்படி கூட இல்லை. என்னோட பக்கத்துல இன்னொருத்தரோட டீம் இருந்தாலும் பிக்கப் சென்டர் இருந்தாலும் இட் இஸ் as good as my PUC, என்னோட பிக்கப் சென்டர் மாதிரி. ஸோ ஐ ஷுட் சப்போர்ட் வித் இன் ஆல் ரெஸ்பெக்ட். அது என்னோட டீம் எல்லாமே இருந்தாலும் இன்னொருத்தர் டீம் இருந்தாலும் அந்த பிக்கப் சென்டர் நல்லா நடக்கணும், அப்படிதான் எனக்கு பிசினஸ் வரும் அப்படின்ற ஒரு நம்ம மைண்ட்ல இருக்கணும். அதனால வேறவர் பியூசி இஸ் தேர் சப்போர்ட். அது வந்து ஒரு லோக்கல் ஏரியால இருக்கிற ஒரு சீனியர் லீடர், அந்த அவைலபிள் சீனியர் லீடர் அந்த பியூசிக்கு வேற சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஆல்வேஸ். மெயின்டைன் சஃபிஷியன்ட் ஸ்டாக் ஆஸ் பெர் சேல்ஸ், நெவர் சே நோ டு ஏ கஸ்டமர். இது வந்து பிக்கப் சென்டர் நடத்துறது வந்து மேக்சிமம் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டாக் பொசிஷன் இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் முடியும். நிறைய பேர் என்ன நினைக்குவாங்க, அடிக்கடி டிப்போக்கு போனா வண்டி கூலி ஜாஸ்தி வருது, அதனால ஒரே வாட்டி போய் ஒரு 60,000 ரூபாய் பொருள் எடுத்துட்டு வரலாம், அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் எண்டு ஒரு வாட்டி போகலாம். ஸோ வாட் வில் ஹேப்பன், எவ்ரி 3 to 4 days 4 நாளுக்குள்ள ஒரு வண்டி வருவாங்க. ஒரு வண்டியில ஆல்ரவுண்டர் பேஸ்ட் வருவாங்க, நெக்ஸ்ட் வண்டியில வந்து ஹெர்பல் பேஸ்ட் வருவாங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வண்டியில குட்ஸ் போறாங்க, அதுக்கப்புறம் அதுல அச்சார்டிக்கா வருவாங்க. ஸோ நம்ம பீஸுக்காரங்க என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் வண்டி வந்தப்போ கிடைச்ச பொருளை மட்டும்தான் இருக்கு, மற்ற 3 பொருள் இங்க இல்லை. நம்ம கடையில வருதா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இது 4 தேவைப்படுறது, எப்படி கொடுக்க முடியும்? ஸோ உங்களுக்கு வந்து வண்டி கூலி கொஞ்சம் ஜாஸ்தி ஆனாலும் பரவாயில்ல, கீப் கோயிங் as many times as we can. எத்தனை வாட்டி டிப்போவில் போக முடியுமா அந்த அளவுக்கு போங்க. இன்க்ரீஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த பிக்கப் சென்டர்.
நிறைய பொருள் எடுத்து வாங்க. எத்தனை உங்களால ஸ்டாக் பண்ண முடியும்? ஒரு 10 to 15 டேஸுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த மாதிரி பொருள் எப்போ ஸ்டாக் பண்ணுங்க. சில பொருள் வந்து சில இடத்துல வந்து ஷார்ட் சப்ளை இருக்கும். அப்போ அந்த ஷார்ட் சப்ளை நம்ம பியூசில வந்து பாதிக்காம இருக்கணும்னு நம்ம வந்து நிறைய ஸ்டாக் பண்ணணும். நெக்ஸ்ட், கீப் சஃபிஷியன்ட் டூல்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா டூல்ஸ் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஒரு சில லீடர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்ல பண்ணிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றது, நம்ம சீனியர் லீடர்ஸ் எல்லாரும் சேர்ந்த காமராஜ் சார், ஆல் சீனியர் லீடர்ஸ், டெக்னிக்கல் அச்சீவர்ஸ், நீங்க பிளான் பண்ணுங்க. தமிழ்லேயே கொஞ்சம் டூல்ஸ் தயார் பண்ணுங்க. இப்போ கேரளாவில் வந்து மலையாளத்தில் வந்து பிளான் புக் சுஜித் சார் தயார் பண்ணிட்டு இருக்கு. ஹவு டு டூ ஆர்சி பிசினஸ் அது வந்து மலையாளத்தில் தயார் பண்ணிருக்கு. ருட்டுச்சார்ஜ் கிட்ஸ் அதை பற்றி மலையாளத்தில் இருக்கு. ஹரிசஞ்சீவன் எல்லாம் மலையாளத்தில் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பொருளை பற்றியும் நம்ம சிஸ்டத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தமிழ்லேயே கொஞ்சம் தயார் பண்ணி கொடுத்தா நம்ம பிசினஸ் வந்து வில் மூவ் வெரி ஃபாஸ்ட். இப்போ நியூட்ரிசார்ஜ் கம்பெனி கூட நமக்கு வந்து லோக்கல் லாங்குவேஜில் வந்து டூல்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அதை தான் நியூட்ரிசார்ஜ் நமக்கு வந்து பிளான் பண்ணலாம். ஸோ டூல்ஸ் வில் ஸ்பீக் இட்ஸ் ஆன். ஒரு டூல்ஸ் கொடுத்தா நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் இதோ இந்த புக்கு கொஞ்சம் படிச்சு பாருங்க, இந்த நோட்டீஸ் கொஞ்சம் படிச்சு பாருங்க அப்படின்னு கொடுத்தாக்கா அவர் வாய்ச்சிட்டு அவருக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிடும். ஸோ கீப் சஃபிஷியன்ட் டூல்ஸ் இன் த பிக்கப் சென்டர். மெயின்டைன் ஜெனரல் கிளீன்லெஸ் இன் த ஷாப். இது கூட நிறைய பேர் அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக கவனிக்கிறது இல்லை. இப்போ நம்ம சஞ்சீவனி பிராஷ் அதெல்லாம் வந்து டெய்லி யாரும் வாங்குறது இல்லை. எப்போ கடை தொடர்ந்து டைமில் வந்து சஞ்சீவனி பிராஷ் எடுத்து அந்த ராக்கில் வச்சிருக்கோம். அது கடை வரும், காலை வந்து கடை திறக்கும், அந்த சேர்ல உட்காரும், சாயந்தரம் லாக் பண்ணி போகுவாங்க. இந்த சஞ்சீவனி பிராஷ் வந்து 2 வருஷம் லைஃப் இருக்கு. 6 மாசம் அந்த மேலே அந்த தட்டுல இருக்கும். அதுக்கு மேல எவ்வளவு கெலேஜ் இருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து சஞ்சீவனி கேட்கும் போது கையில எடுக்கும் போது கையில அந்த கெலேஜ் வந்துடும். அப்புறம் என்ன நினைக்கிறாங்க, ஓ இது ரொம்ப பல்சா இருக்கும். ஸோ மெயின்டைன் ஜெனரல் கிளீன்னஸ் இன் த ஷாப். இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். Keep food items and other FMCG products in different racks. So நீங்க எத்தனை பியூசிக்கா இருக்காங்க, all of you care about these points. நம்ம FMCG ஐட்டம்ஸ் ஒரே இடத்துல தனி செப்பரேட் பண்ணுங்க, ஈட்டபிள்ஸ் தனியாக வைங்க. அதெல்லாம் வந்து நல்லா கிளீன் நீட்டா வந்து அரேஞ்ச் பண்ணி வைங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் கடைக்கு வரும்போது அவருக்கு இன்னும் வரணும் அப்படின்னு ஆசை வரும். லோக்கல் அத்தாரிட்டி லைசன்ஸ் ஃபுட் சேஃப்டி அப்ரூவல் ஷுட் பி டேக்கன். நம்ம ஒரு கடை அப்ளை பண்ணும்போது கம்பெனி கொடுக்கறதா அந்த ஒரு ஆன்லைன் பர்மிஷன் அது மட்டும் வச்சு நம்மளால கடை நடத்த முடியாது. கடை நடத்தணும்னா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் ஏதோ லைசன்ஸ் வேணும், அது எடுங்க. நம்ம ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் தேவைப்பட்ட அது எடுங்க. அந்த மாதிரி ஆல் கிளியரன்ஸ் லோக்கலி யூ மஸ்ட் ஹாவ். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் no one should question us. In any circumstance, no credit in the PUC. இது வந்து முக்கியமான விஷயம். Do not promote credit. கடன் கொடுக்கறத விஷயம் அது நம்ம புது ஜாயினிங் இருந்தாலும் நம்ம அப்பலின் இருந்தாலும் எவ்வளவு பெரிய லீடர் இருந்தாலும் டோன்ட் கிவ் கிரெடிட். அது வந்து நம்ம சிஸ்டத்திலே இல்லை. என்ன சொல்லணும், சாரி சார் கிரெடிட் கொடுக்க முடியாது, உங்களை பணம் கம்மி இருந்தா எவ்வளவு பணம் வச்சிருக்கு அதுக்கு மட்டும் வாங்குங்க அப்படி சொல்லுங்க. ஒரே வாட்டி ரிஜெக்ட் பண்ணியா போதும், then they will not ask. But if you give credit, what will happen? அவருக்கு வந்து பணம் திரும்பி கொடுக்க முடியலன்னா they will not come to the shop. We will lose the relation. அந்த ஆளு ஒரு டைமண்டை கூட கூட்டிட்டு வர வேண்டியிருந்தாலும் அந்த ரிலேஷன் இல்லாம இருக்கனால நமக்கு பிசினஸ் will also lose. ஸோ கிரெடிட் கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கு. நம்ம சிஸ்டம் வந்து எப்பவும் கிரெடிட் ப்ரொமோட் பண்றதே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட், ஹோம் விசிட். ஹவு டு டெவலப் பிசினஸ் இன் பிக்கப் சென்டர். இது வரைக்கும் பிக்கப் சென்டர் உள்ள எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. நான் ஒரு கடை மட்டும் போட்டு பிக்கப் சென்டர் மட்டும் போட்டு கடையில் இருந்தா நமக்கு பிசினஸ் வராது. நம்ம கடையில் நடக்கிற வியாபாரம், டைரக்ட் மார்க்கெட்டிங் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம பொருளை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம கடையில் இருக்கிறது உப்பு என்ன வித்தியாசம், நம்ம குட் அவுட் ப்ராடக்ட்ஸ் என்ன வித்தியாசம், நம்ம நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்ஸ் அதோட பெனிஃபிட் என்ன, அது மக்களுக்கு தெரியாது. இப்போ யாரோ ஒருத்தர் வந்தா சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம கடையில் பார்த்துட்டு இருந்தா கொஞ்சம் பேரை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால என்ன பண்ணோம், விசிட் த நியரஸ்ட் ஹவுசஸ் வித் 1 or 2 people ஆன் அ ரெகுலர் வீக்லி பேசிஸ். இந்த ஒரு இடத்துல ஒரு பிக்கப் சென்டர் சார் சொன்னா இப்போ 30 பிக்கப் சென்டர் இந்த மாசம் நம்பர் வாங்கிடுச்சு. என்ன பண்ணணும், அந்த 30 கடைக்கும் ஒரு டீம், அவருக்கு ஒரு ராயல்டி சிவர், ஒரு டெக்னிக்கல் கையெழுத்து போட்டிருக்கும். அந்த பிக்கப் சென்டர்காரனுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஒரு டீம்ல இருக்கணும் சேர்ந்து ஒரு 4-5 பேர் ஒரு குரூப்பா டெய்லி அந்த பிக்கப் சென்டருக்கு பக்கத்துல ஒரு 300 வீடு, 300 ஹவுசஸ் அட்லீஸ்ட் யூ விசிட். டெய்லி 10 வீட்டுக்கு போனா in 30 days you can visit 300 houses. அங்க போய் என்ன சொல்லணும், யூ மஸ்ட் ஹாவ் ஒன் லிஸ்ட்.
நம்ம கையில ஒரு பெரிய அட்டையில வந்து நம்ம அந்த பொருளுடைய ரேட்டு நான் காமிச்சு கொடுத்து அந்த மாதிரி மார்க்கெட் கிடைக்கிற பொருளும் ஆர்சிஎம் கிடைக்கிற பொருளும் அந்த பொருளோட வித்தியாசம் பிரைஸ் சேஞ்ச் பெரிய லெட்டர்ல எழுதி ஒரு சார்ட் அப்படி கையில எடுங்க. சந்தூர் சோப்புக்கு மார்க்கெட் எவ்வளவு வருது, நம்ம சோப்புக்கு எவ்வளவுதான் இருக்கு. ஆசீர்வாத ஆட்டா கோதுமை மாவு மார்க்கெட் எவ்வளவு இருக்கு, நம்ம கோதுமை மாவு இவ்வளவுதான் இருக்கு. ஸோ ஒரு வாட்டி கடைக்கு வாங்க. அது மட்டுமல்ல, இது வந்து தரமான பொருள், கலப்பணம் இல்லாம பொருள். இது யூஸ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி வரும், ஹெல்த் நல்லா இருக்கும். ஒரு வாட்டி கடைக்கு வாங்க அப்படின்னு ஜஸ்ட் கோ அண்ட் இன்டிமேட். அந்த போன டைம்ல நம்ம வந்து 6 பேர் இருக்கு, 6 பேரும் ஒரு 4 பொருளை கையில் எடுத்தால் அந்த வீட்டுக்கு சொல்லும் போது ஒரு டீ தூள், ஒரு மல்லி, மிளகா, மஞ்சள், சோப்பு, பேஸ்ட், நியூட்ரிசார்ஜ், அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் இஃப் தே வாண்டட் டு பர்ச்சேஸ் அவர் கொடுக்கலாம். ஸோ அண்ட் யூ கேரி சம் டூல்ஸ், இந்த ப்ராடக்ட் கேட்டலாக், நோட்டீஸ் அந்த மாதிரி ஏதோ காமிச்சிருந்தால் தே வில் ஹாவ் மோர் ஃபெய்த், நம்பிக்கை இருக்கும், அவர் கடைக்கு வரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 300 to 500 houses நியர் த பிக்அப் சென்டர் ஷுட் பி மேட் அவேர் ஆஃப் திஸ். நான் இது சொல்லும் போது ஒரு பிக்அப் சென்டர் ஓப்பன் பண்ணா பக்கத்து கடைக்காரனு கூட இந்த கடையில் என்ன நடக்க தெரியாது. ஸோ இட்ஸ் அண்ட் எவரி பர்சன் நியர் டு த பிக்அப் சென்டர் அவருக்கு இங்க கடையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியணும். சொல்லிக் கொடுங்க. அவருக்கு அப்புறம் வாங்கலன்னா that is up to their look after. But whatever we have to do, we have to do. Carry some notice, show some products and invite them to shops. More people will come and sale will increase. இப்படி பண்ணா கண்டிப்பா உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் டு மெனி ஃபால்ட்ஸ். இப்போ இதுல வந்து நிறைய பேர் பிக்கப் சென்டர் இருக்குவாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணிருக்கு? Is there any single PUC did like this? இந்த மாசம் இனி நெக்ஸ்ட் 14 days டைம் இருக்கு. அந்த 14 daysல நீங்க வந்து டெய்லி ஒரு 10 வீட்டுக்கு போனா எத்தனை பிக்கப் சென்டர் இருக்கு? அவருக்கு வந்து 100-150 வீட்டு விசிட் பண்ண முடியும். அந்த ஒரு வீட்டுக்காரன் சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு 20 வீட்டுக்காரன் கடைக்கு வந்தா கண்டிப்பா அவருக்கு உங்களால ஜாயினிங் பண்ண கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் 1 lakh பிசினஸ் யூ கேன் இம்ப்ரூவ் ஜஸ்ட் பை டூயிங் திஸ். அது மட்டும் இல்ல, ஒருத்தர் வந்து பொருள் வாங்கிட்டு போனா அவருக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிச்சா நிறைய அவர் வாங்குவாங்க, நிறைய பேர் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ ஸ்டார்ட் அ குட் டைம்ஸ். நம்ம சொல்ற மாதிரி ஒரு இடத்துல பிசினஸ் வந்துட்டு இருக்கு, நமக்கு மட்டும் பிசினஸ் வரலன்னா அங்க பிசினஸ் வருது, நம்மளும் நம்ம என்ன வித்தியாசம், அந்த வித்தியாசம் பார்த்து ஜஸ்ட் ட்ரை டு மேக் எ கரெக்ஷன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வால். இதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னாங்க. டிஸ்பிளே வால் கம்பெனியில வந்து அப்பனி தூக்கான்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் கார்னர் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப டிஸ்பிளே வால். என்ன அதுக்கு அர்த்தம்? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வரும்போது யாரு வந்தாலும் அவர் உள்ளே வரும்போதே பாக்குற மாதிரி ஷோகேஸ்ல வந்து ஆர்சிஎம் பொருள் எவ்வளவு உங்களாலே எடுத்து வைக்க முடியுமா? மேக் ஏ டிஸ்பிளே வால் வர்த் மினிமம் 10,000 rupees ப்ராடக்ட். 10,000 ரூபாய் பொருள் ஒரே வாட்டி வாங்க வைக்க முடியல, ஓகே, மேக் இட் 3,000, 4,000, 5,000 வாட் எவர் இட் இஸ். சில பேர் வந்து 20,000, 50,000 அந்த மாதிரி வைக்குவாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவைப்பட்ட பொருள் 4 பேர் வீட்டில் இருந்தால், 5 பேர் 6 பேர் வீட்டில் இருந்தால் நமக்கு தேவைப்பட்ட பொருள் எவ்வளவு இருக்கா? ஸோ 3 months ஸ்டாக் வாங்கி அங்கே டிஸ்பிளே பண்ணி வைங்க. நம்ம வீட்டுக்கு யாரும் வந்தாலும் இது பார்த்து அவர் சீக்கிரமா கேட்குவாங்க, இது என்ன, இது வெண்மதி மாதிரி, இது என்ன ஷோகேஸ்ல டீ தூள் எல்லாம் வச்சிருக்க? அப்ப என்ன சொல்லுவாங்க? நமக்கு ஆர்சிஎம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த பொருள் நம்ம வீட்டுக்குள்ள, ரூமுக்குள்ள, கிச்சனுக்குள்ள இருந்தால் யாரும் பார்க்கறது கிடையாது, யாரும் கேட்க மாட்டேன். இது இருந்தால் அவருக்கு ஒரு டீ கொடுக்கும்போது நம்ம சொல்லலாம், பாருங்க நீங்க சாப்பிட்ற டீ இந்த ஆர்சிஎம் டீ தான், இந்த மாதிரி டீ குடிச்சிருக்கான். அப்ப அவர் என்ன சொல்லுவாங்க, சரி அப்படின்னு ஒரு பாக்கெட் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி எந்த வீட்டுக்கும் இந்த மாதிரி டிஸ்பிளே போர்ட் பண்ணுங்க. அண்ட் மேக் அன் இனாகுரேஷன். திஸ் வில் இன்க்ரீஸ் த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி அண்ட் சேல்ஸ். ஒரு கடையில ஒரு பிக்கப் சென்டர்காரன் இந்த மாதிரி ஒரு 100 டிஸ்பிளே வால் ப்ரமோட் பண்ணா 100 டிஸ்பிளே வாலுக்கு வந்து 10,000 ரூபாய் பொருள் கொடுக்கும் போது 10 லட்சம் டர்னோவர் வருது. அந்த 10,000 ரூபாய் பொருள் அந்த ஆள் தான் பணம் கட்டுறது, பியூசிக்காரன் பணம் கட்ட கிடையாது. அவர் என்ன பண்ணணும், நீங்க வந்து 10,000 ரூபாய் பொருள் எடுத்தாக்கா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணி கொடுக்குறேன். கோதுமை மாவு, எண்ணெய் எல்லாம் வாங்கி தூக்கி போறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆட்டோ சார்ஜ் கொடுக்கணும். அதனால அவர் வந்து வாங்குறது இல்லை. நிறைய லேடிஸ் வந்து இதெல்லாம் சேல்ஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும். நான் இந்த பொருளை வந்து வீட்டுக்கு எடுத்து கொடுத்தா அவர் நல்லா சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. கிரியேட் மேக்சிமம் ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் டிஸ்பிளே வால். அது மட்டும் இல்ல, டிஸ்பிளே வால் எடுத்தா வாட் யூ ஹேவ் டு டூ, அங்க வந்து ஒரு ஹோம் மீட்டிங் மாதிரி பண்ணி அவர் பக்கத்து வீட்டுக்காரே கூப்பிட்டு ஒரு 4 ப்ராடக்டோட காமன் ப்ராடக்ட் அதோட பெனிஃபிட் சொல்லி கொடுக்கணும். ஒரு 4 ஸ்பெஷல் ப்ராடக்டோட பெனிஃபிட் சொல்லி கொடுக்கணும். ஒரு பிரைஸ் கம்பாரிசன் காமிக்கணும். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் வந்து இந்தியன் பொருள், நாட்டு பொருள் இருக்கிறதுனால நம்ம பொருள் வாங்கும் போது இந்த பணம் வந்து வெளியே போறது இல்லை அப்படின்ட்டு
இட்ஸ் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அப்படி ஒரு ப்ரொமோஷன். இந்த 3 விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ஒரு 1 ஹவர்ல பேசி முடிச்சா ஹாம் மீட்டிங் வில் பி மோர் எஃபெக்டிவ். அந்த வீட்டுல வந்து நிறைய சேல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ டெவலப் லாட் ஆஃப் ஹோம் ஷாப்பீஸ். அப்புறம் சப் சென்டர். சப் சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு கடையில், காய்கறி கடையில, பேக்கரியில, ஹோட்டல்ல, அந்த மாதிரி ஸ்டேஷனரி ஷாப்ல, அந்த மாதிரி எது கடை இருந்தாலும் அந்த கடையிலேயே வைக்கிறது மாதிரி ஏதோ பொருளை உங்களாலே வைக்க முடியுமா அங்க வைங்க. அது வந்து அந்த கடைக்காரன் வாங்கி வைக்கணும். இப்போ ஒரு காய்கறி கடை இருந்தால் அங்க வந்து நம்ம சேல் பண்ற மாதிரி நம்ம அப்பளம் இருக்கு, எண்ணெய் இருக்கும், குட் சிப் இருக்கும், வெஜ் பைட் இருக்கும். அந்த மாதிரி அந்த கடையில வந்து ஈட்டபிள்ஸ் வாங்குறது ஆளுக்கு கொடுக்க மாதிரி தனியே ஒரு ராக்கை போட்டு குட் குவாலிட்டி இந்தியன் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் ஆஃப் RCM அவைலபிள் ஹியர் அப்படின்னு நம்பர் போட்டு வைங்க. அங்க வந்து மெம்பர்ஷிப் இல்லாம நிறைய பேர் வாங்குவாங்க. MRP ஷாப்கீப்பர் அந்த கடைக்காரனுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும். யாரோ ஒருத்தர் மெம்பர்ஷிப் இருந்தா அவர் வரும்போது என்ன பண்ணணும், அவருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல பில் எழுதி கொடுங்க. அந்த பில் வந்து எந்த பியூஸ்காரன் சப்ளை பண்ணுவாங்க அவர் வந்து பில் போட்டு இந்த ஆளுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன், அந்த ஏரியால கடை இல்லாம இருந்தா கூட அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு பொருள் கிடைக்கிறதுக்கும் அதுல உங்களுக்கு சேல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பிசினஸ் ஓடியம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நான் சொன்னேன் இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200-300 கடை தான் இருக்கும். நிறைய இடத்துல வந்து 35-40 கிலோமீட்டர் தாண்டி தான் உங்களுக்கு இன்னொரு பியூசி கிடைக்கும். என்ன பண்ணணும், சின்ன சின்ன டவுன்ல எங்கெங்க கடை இருக்கா, எது கடை இருந்தாலும், இந்த மாதிரி பேக்கரி இருந்தாலும், காய்கறி ஷாப் இருந்தாலும், ஃப்ரூட் ஸ்டால் இருந்தாலும், அங்கெல்லாம் நம்ம எந்த பொருளை வைக்க முடியுமோ வைங்க. ஸ்லோலி வி கேன் இம்ப்ரூவ். அந்த கடையெல்லாம் வந்து இன் ஃபியூச்சர் அதெல்லாம் இட் வில் பிகம் பிக்அப் சென்டர்ஸ். Sub-center places where RCM products are not available, sub-center can be started. Take the products in the name of the existing nearby PUC and distribute it. இப்போ பக்கத்து இருக்கிற பியூசிக்காரன் தான் அவருக்கு சப்ளை பண்ணணும். எந்த டீம் இருந்தாலும் எங்க ஒரு சப்சென்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, அவரோட பக்கத்துல எந்த பியூசி இருக்கு அந்த பியூசி தான் வாங்கணும். அதுதான் நம்ம கொடுக்கறது ஒரு கைட்லைன். அல்லாம எனக்கு பிக்கப் சென்டர் இருக்கு, என்னோட பக்கத்துல நின்று ஒருத்தர் வந்து சப் சென்டர் போடக்கூடாது. இஃப் ஐ எம் புட்டிங் ஏ சப் சென்டர் நியர் டு நம்ம அடையார் பியூசி, என்ன பண்ணணும், நான் போய் அங்கே அந்த பிக்கப் சென்டர் தான் நான் பொருள் வாங்கினேன். அவர் என்ன பண்ண, எனக்கு பில் போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் வச்சுட்டு இன்னொருத்தர் சேல் பண்ணாக்கா மறுபடியும் நான் போய் எடுக்கும் போது அந்த நம்பர்ல பில் பண்ணி எடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி. ஸோ வித்தவுட் எனி ஹெடேக் நமக்கு வந்து பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ஒரு சான்ஸ். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் மினிமம் வித் 25,000 அண்ட் யூ கேன் ரோல் இட் 4 times in a month. ஒரு 25,000 ரூபாய் பொருளை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாக்க எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, இம்ப்ரெசிவா இருக்கு, நிறைய பொருள் இருக்கும். ஸோ 4 times 4 வாட்டி பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 lakh. ஸோ அந்த மாதிரி எத்தனை சப் சென்டர் உங்களாலே சப்ளை பண்ண முடியுமோ பியூசி பீப்புள் யூ ட்ரை ஃபார் தட். இதெல்லாம் வந்து எனக்கு வேணும் அப்படி ஒரு வெறி இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். இல்லாட்டி லீடர் வந்து சொல்லி கொடுக்கும் அப்படின்னு நினைச்சா முடியாது. யூ ஹாவ் டு டேக் இனிஷியேட்டிவ். தென் திஸ் வில் ஹவு பியூசி கேன் டெவலப். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் the sub-center will help to increase the PUC sale. By this it is very easy to start a business in a new area. ஒரு புது இடத்துல வந்து எங்க பிக்கப் சென்டர் இல்லாம இருக்கா, பிசினஸ் இல்லாம இருக்கா, அந்த இடத்துல வந்து பிக்கப் சென்டர் RCM பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் ஆயிடும். அதாவது ஒரு பிக்கப் சென்டர் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், 5 லட்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், கடை போடணும், வாடகை கடை எல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து பண்ணா 2-3 மாசம் நமக்கு பிசினஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். அதனால இந்த மாதிரி சப் சென்டர் போட்டா அங்கே ஒரு 100 பேர் மெம்பர்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பிக்கப் சென்டர் ட்ரை பண்ணலாம். அந்த கடையில கூட கன்வெர்ட் பண்ணி பிக்கப் சென்டர் ஆக்கலாம். இல்லாட்டி இன்னொரு இடத்துல அந்த ஏரியால வந்து ஒரு பிக்கப் சென்டர் வரும். ஸோ டு ஸ்டார்ட் அ பிசினஸ் இன் நியூ ஏரியா, ஒரு புது இடத்துல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி சப் சென்டர் பிளான் பண்ணலாம். இங்க எந்த உங்களுக்கு தெரியாம இருந்த ஒரு கடை இருந்தா போலும் அங்க போய் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லி அவரோட வித்தியாசம், விலை வித்தியாசத்தை பற்றியும் குவாலிட்டியை பற்றி சொல்லிட்டு ஒரு சப் சென்டர் ஈஸியா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீ அங்க கொடுக்கும் போது சப்போஸ் அவருக்கு சந்தேகம் இருக்கு, என்ன சொல்லணும், நீங்க பணம் கொடுத்த பொருளை வாங்க, உங்களால சேல் பண்ண முடியுதா, ஐ வில் டேக் இட் பேக். ஆனா பில்லிங் பண்ணாதுங்க. அப்போ பில்லிங் பண்ணாம இருந்தா உங்களுக்கு வந்து திரும்பி கூட எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான். சப்போஸ் இந்த சப்சன்ல வச்சு கொஞ்சம் பொருளை வச்சுட்டு அவரால் சேல் பண்ண முடியல, நீங்க வந்து ஆல்ரெடி பில் பண்ணி கொடுத்துருக்கு, என்ன பண்ணலாம், ரொட்டேட் த ஸ்டாக். ஒரு 10 பாக்கெட் மிளகு எடுத்திருக்கு, சில்லி பவுடர் எடுத்திருக்கு, அவர் நினைச்ச மாதிரி சேல் ஆகுறது இல்லை. இப்போ என்ன பண்ணணும், கிவ் நியூ ஸ்டாக் அண்ட் ரிப்ளேஸ். உங்களை கடையில சேல் இருக்கும், அதனால அந்த பழைய ஸ்டாக் இங்க வச்சு புது ஸ்டாக் அவர் கொடுங்க. அந்த மாதிரி rotate the stock and help to create a business atmosphere there. Slowly it will pick up business and you can convert into a pickup center. அந்த சப் சென்டர் கூட உங்களுக்கு ஒரு பிக்கப் சென்டர்ல கொஞ்சம் காலத்துக்குள்ள அது பிக்கப் சென்டர் மாதிரி மாற்ற முடியும்.
as the business increase, it can be converted into a PUC. These PUC will never run in loss. அந்த மாதிரி ஒரு சப்சென்டரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏரியால் பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றது எந்த பியூசியும் லோஸ்ல போகாது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய பியூசி ஸ்டார்ட் ஆகுதோ, எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுதோ அதோட ஜாஸ்தி க்ளோஸ் ஆகுது. ஏன்னா அர்த்தம் அவருக்கு வந்து பிக்கப் சண்டை எப்படி நடத்தணும் என்ன பண்ண தெரியாம திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்து யாரும் வரதில்ல. அவரு சார் அண்ணா பிசினஸ் வருதில்லான்னு அழுகிட்டே இருக்கும். தே ஆர் நாட் டேக்கிங் எனி இனிஷியேட்டிவ் டு டெவலப் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு சப் சென்டரை போட்டுட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு பிக்கப் சென்டருக்கு வந்து அந்த பிக்கப் சென்டர் எப்பவும் லாஸ்ல போகாது. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், நியூ ஜாயினிங் ப்ரொசீஜர் ஷுட் பி ஃபாலோட் இன் பிக்கப் சென்டர்ஸ். பிக்கப் சென்டர் வந்து நியூ ஜாயினிங் எப்படி ஒருத்தருக்கு ஐடி போடணும் அந்த விஷயம் தெரியணும். அது பண்றதுக்கு தெரிஞ்ச ஆளு கடையில் இருக்கணும், இல்லாட்டி கடையில் இருக்கிறதாக சொல்லி கொடுக்கணும். அதாவது ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டர் வரும்போது எனக்கு ஒரு ஜாயினிங் இருக்கு சார் பண்ணி கொடுக்கும்போது இங்க வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க போய் நெட் கஃபே போயிட்டு பண்ணிட்டு வாங்க அப்பதான் கொண்டு கொடுக்கும். ஒரு பியூசில வந்து நியூ ஜாயினிங் யூ பிரிங் த டீடைல்ஸ் ஐ வில் டூ த ஜாயினிங் அப்படி சொன்னாக்க என்ன பண்ணுவாங்க, தே ஆல் வில் கம். அந்த ஜாயினிங் பர்ச்சேஸ் 1000 rupees பர்ச்சேஸ் யூ வில் கெட். அது மட்டுமல்ல the repurchase also you will get. அதான் நான் சொன்னேன், the behavior and dealing with the customer, it will give a goodwill and we always keep it in the superlative level. Adopted latest technologies like the swiping machine, CCTV, camera, etc. பெங்களூர் நான் ஒருத்தர் சொன்னேன், சார் இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் கேட்டேன் அங்க கேஷ்லெஸ் கிடைக்குமா? ஐ டோன்ட் கேர் கேஷ். அவர் பணம் எடுத்துட்டு போறது இல்ல. ஸ்வைப் மெஷின் இருக்கா, பேடிஎம் இருக்கா, கூகுள் பே இருக்கா, அந்த மாதிரி எல்லாம். இப்போ எவ்ரிவேர் திஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ as far as possible update ourselves for digital transaction. Whiteboard, marker, etc. for regular meeting should be maintained. நான் சொன்ன வீக்லி மீட்டிங் இருக்கணும், பை வீக்லி மீட்டிங் இருக்கணும், மந்த்லி மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு போர்டு தேவைப்படுது. அந்த போர்டு மார்க்கரும் இருந்தால், சப்போஸ் அப்படியே ஒரு லீடர் வந்தாங்க, காமராஜர் சும்மா ஒரு விசிட்டுக்கு ஒரு பியூசிக்கு வந்தா, அப்ப என்ன பண்ணலாம், ஒரு போர்டு மார்க்கர் இருந்தா, சார் ஒரு அரை மணி நேரம் இருங்க, நான் ஒரு 4 என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அவரை கூப்பிடுறேன் சார். திடீர்னு ஒரு 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு காமராஜ் சார் ஒரு அரை மணி நேரம் அந்த AK-47 எடுத்து தான் அடிக்குவாங்க. தட்ஸ் ஆல் த ஃபால் வில் பி ஃபிளாட். அதுக்கு என்ன வேணும், வி மஸ்ட் ஹாவ் ஏ போர்ட் அண்ட் மார்க்கர். எந்த பியூசியிலும் இட்ஸ் அ பேசிக் ரெக்குவயர்மெண்ட். ஒரு மார்க்கரும் ஒயிட் போர்டும் பிக்கப் சென்டரில் இருந்தால் it will be good. Then in RCM shop, ensure that no other products are displayed. It is very very essential and very serious. RCM pickup center வந்து only RCM products பொருள் இருக்கணும். மற்ற எந்த கம்பெனி பொருளும் மற்ற எந்த ப்ராடக்டும் இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் அரிசி சார் அரிசி எல்லாம் இங்க கிடைக்கிறது இல்லை, கொஞ்சம் அரிசி வச்சா எல்லாருக்கும் மக்களுக்கு ஹெல்ப் ஆயிருக்கும், இங்க வந்துட்டு நீ அரிசி வாங்குறதுக்கு வேற கடைக்கு போறது இல்லை, தேவையில்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாட்டு சக்கரை ரொம்ப கம்மி ரேட் சார், பியூரா இருக்கு, அதனால நாட்டு சக்கரை கொஞ்சம் வச்சா மக்களுக்கு வாங்குறதுக்கு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நல்லா உணக்க மீன் இருக்கு சார், அதுவும் கொஞ்சம் வைக்கலாம். ஸோ டோன்ட் ப்ரமோட் தட். வி ஷுட் நோ த வாட் யூ கால் RCM ஓட பியூரிட்டி நமக்கு தெரியணும். RCM பிக்கப் சென்டர் ஒன்லி RCM ப்ராடக்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி மற்ற பொருள் வச்சுட்டு RCM PUCல ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, கம்பெனி தெரிஞ்சா they will lift the permission. இப்போ வந்து they are very much strict about it, particularly மற்ற other network products. மற்ற எந்த நெட்வொர்க்கோடைய பொருளை வந்து RCM பிக்கப் சென்டர்ல வச்சுட்டு சேல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால், without any explanation that pickup center will be showing unauthorized access. ஸோ இந்த விஷயம் பழைய டைம்ல எப்படி பண்ணிட்டு இருந்தா, that is all different. RCM is growing like anything, and யாரு RCM ஓட growthக்கு இதுமா கோப்ப பண்ண முடியுமோ only they can enter, otherwise they will be out. ஸோ இது வந்து கொஞ்சம் சீரியஸா சொல்லிக் கொடுங்க. எத்தனை பேர் பியூசிக்கா இருக்காங்க, tell to everyone. And next, every PUC is company's property. நான் முதல்ல சொன்ன it is an official outlet of RCM company. Anybody can develop business there. அதாவது பிக்கப் சென்டர் வந்து என்னோட பிக்கப் சென்டர் it is mine, நான் வந்து என்னோட டீமுக்கு மட்டும்தான் பொருள் கொடுக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஸோ impartial service to be given to all. அதாவது பொருள் இருந்தால் எல்லாருக்கும் ஒரே சர்வீஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி ஈக்குவல் சர்வீஸ் டு ஆல் கஸ்டமர்ஸ் irrespective of the team. This will automatically bring the business high. இந்த மாதிரி நம்ம ஒரு குட்வில் இருந்தால், if he is giving very good service,
இன்ஸ்டன்ட் பில்லிங், எப்போ போனாலும் ஃபுல்லு பொருள் கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருந்தால் people will be more happy about this. And PUC owner can develop his business in company expense. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது தமிழ்நாட்டில் அரௌண்ட் 1.5 crore மந்த்லி டேர்ன் ஓவர் நடந்துட்டே இருக்கு. உண்மையா சார்? கமலா சார், 1.5 crore டோட்டல் டேர்ன் ஓவர்? மேபி அபவுட் okay whatever it is, 2 crore or 1.5, whatever it is happening. So இந்த பிசினஸ் பண்றது எத்தனை PUC? அரௌண்ட் 300 PUC. அதர் தான் 300 PUC ஓனர்ஸ், இந்த 300 பிக்கப்ஸ் அண்ட் ஓனர்ஸ் இருக்கு. அவர் போக மற்றவங்க எல்லாருக்கும் they want to promote the business. அவர் வீட்டில் இறங்கி ஒரு பிக்கப்ஸ் போய் டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்ல பொருளை வாங்கி புது ஒருத்தருக்கு சொல்லி மீட்டிங் பண்ணி அவருக்கு ஆர்சிஎம் பற்றி தெரிய வச்சு அவருக்கு பிசினஸ் உருவாக்க முடியும். பட் ஃபார் PUC பீப்புள் த பெனிஃபிட் இஸ், ஒரு புது ஆளை ஒன்று கடைக்கு கூப்பிடலாம். நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன இருந்தால் நாசர் சார கடையில் போய் நான் ஒரு 4000 ரூபாய் பொருள் வாங்கி என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும், அங்க போய் அவருக்கு சொல்லிக் கொடுக்கும், இன்ட்ரடியூஸ் பண்ணும். அவர் என்ன நினைக்க, சரி மூர்த்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க, ஒரு டீ தூள் வாங்கலாம், ஒரு சென்சேஷன் சோப்பு வாங்கலாம். ஸோ அவரு வாங்குவாங்க. நெக்ஸ்ட் டே இனி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போனோம், அப்போ எங்கிட்ட டீ தூள் இல்லை, மறுபடியும் டீ தூள் வாங்குறதுக்காக அந்த கடைக்கு போனோம். அந்த மாதிரி நிறைய செலவு பண்ணித்தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு டீம் உருவாக்குறது. பட் எவ்வளவு பொருள் எடுத்துட்டு போக முடியும்? நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது, நான் வண்டியில போனா, பைக்ல போனா, பஸ்ல போனா, கார்ல போனா எவ்வளவு என்னால எடுத்துட்டு போக முடியும்? 1000 ரூபாய் பொருள், 2000 ரூபாய் பொருள், அந்த மாதிரி. ஸோ நம்ம ஒருத்தருக்கு புதுசா ஒருத்தருக்கு போய் இது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு கம்மி பொருள் இருந்தால் அவருக்கு அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் வராது. பட் நம்ம ஒருத்தரை கடைக்கு கூப்பிட்டு வரும்போது 2 லட்சம் 3 லட்சம் பொருள் இருக்கு, ஒரு சைட்ல இருந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணி மற்ற சைட்ல வரும்போது in their basket minimum 1000 rupees product will be there. So it is very easy to introduce RCM to a person for a pickups and owner. Pickups and owner ஒருத்தருக்கு RCM பற்றி சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மட்டுமல்ல, இதுக்காக கம்பெனி உங்களுக்கு 8% கம்மி கொடுக்குவாங்க, டிஸ்கவுண்ட் ஆர் PUC கமிஷன். நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க போனோம்னா ஃபர்ஸ்ட் பெட்ரோலை போட்டு வண்டி எடுத்து கடையில் போய் பிக்கப்ஸ் போய் பொருளை வாங்கி இன்னொரு இடத்துக்கு போனோம். So the expense what I am meeting plus I am getting on distributor price only. But அந்த PUC காரனுக்கு 8% கம்மி கிடைக்குதோ, எங்கே போகிறது தேவையில்லை. நீங்க கடையில இருக்கும்போது உங்களோட டைம்ல அந்த கெஸ்ட், உங்களோட ப்ராஸ்பெக்ட் எப்ப வேணாலும் வரலாம். காலை 8 மணிக்கு இருந்தாலும் 10 மணிக்கு இருந்தாலும் சாயந்தரம் எனி டைம் they can come. So it's a wonderful opportunity for a pickup center owner to do the business on company expense. அதான் நம்ம சொல்றது, only pickup center owners have the opportunity to build his business on company expense. Consider it as your own business and do it with positive attitude. இதை என்னோட பிசினஸ், என்னோட வாய்ப்பு, கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி நினைச்சிட்டு டேக் இட் as a pride. எஸ், எனக்கு மட்டும் அந்த மாதிரி கிடைச்சிருக்கு, ஐ வில் டூ இட், எனக்கு வெற்றி அடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி இருந்தால் anybody can succeed. Success is guaranteed. This slide is prepared by Dr. Rajan and is one of the prominent PUC owner of South India. நார்த் இந்தியாவில் எத்தனை பெரிய PUC இருக்கு தெரியல, பட் சவுத் இந்தியாவில் நிறைய வாட்டி அவருக்கு இன் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்திருக்கு. இந்த ஸ்லைடு நிறைய பேர் ஈவன் இன் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா பீப்புள் ஆர் யூசிங். அண்ட் யூ கேன் ஆட் சம் மோர், யூ கேன் ஆட் கலர், யூ கேன் ஆஸ்க் ஃபிகர்ஸ், எனிதிங். நம்ம பிச்சை குமார் சார் எல்லாம் சூப்பர் மாஸ்டர். அவர் நான் பார்த்தா கேரளாவில் எத்தனை மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்ல எல்லாம் இருக்கும். இப்போ நிறைய அவர் ஸ்லைடு எல்லாம் போட்டு பிரசன்டேஷன் காமிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் பிச்சை சார், அந்த மாதிரி நிறைய பேர். ஸோ யூஸ் திஸ் டைப் ஆஃப் டிஜிட்டல் எஜுகேஷன் இன் திஸ் சிச்சுவேஷன். நம்ம ஹால் மீட்டிங் எல்லாம் போய் பண்றது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது. நம்ம தமிழ்நாடு Zoom மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? 30 பேர், 40 பேர் இருந்தாங்க. Now it is crossing 200. When a big meeting comes, it is coming to 200. So people are attracted and people get the information. Knowledge is success. Knowledge is success. But knowledge is success அப்படி இல்லை. என்ன பண்ணணும்? Application of knowledge is success. Application of knowledge is success. So application, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஈஸி வே ஆஃப் அப்ளிகேஷன், அதுதான் இப்போ கம்பெனி சொன்ன அந்த
அப்பனி துகான் டிஸ்பிளே வால், அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. ஜஸ்ட் ஐ வில் ஷோ தட் ஆல்சோ. அது வந்து முதல்ல இதுல இருந்தது. 1 second. So this is visible, sir? Clear, sir. Clear. 1 crore அப்பனி துகான் டிஸ்பிளே வால். அப்பனி துகான் நாசர் சார், இதுக்கு தமிழ்ல ஏதோ ஒரு பேர் கொடுக்க முடியுமா? நமது கடை. நமது கடை. நமது கடை. அதாவது நம்ம ஒருத்தர் வீட்லயும் ஒரு 10,000 ரூபாய் பொருள் இருக்கணும். நம்ம பக்கத்து வீட்டுக்காருக்கு மினிமம் 10 வீட்டுக்கு பொருள் கொடுக்குற மாதிரி நமக்கு சப்ளை இருக்கணும். இன்னைக்கு காலை ஃபர்ஸ்ட் என்னோட பக்கத்து வீட்டு பையன் வந்து அங்கிள் ஒரு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஸோ ஐ டூ செல் ப்ராடக்ட். வீட்டில் ஒரு 20 உப்பு இருக்கும், ஆட்டா கோதுமாவு இருக்கு, மல்லி மிளகாய் மஞ்சள் பிஸ்கெட்டு, எவ்வளவு என்ன பொருள் வேணும்னு இருக்கும். அண்ட் வேறவர் ஐ கோ டு பிக்அப் சென்டர் ஐ பர்ச்சேஸ் இன் பல்க். நியூட்ரிசார்ஜ் நம்ம காமா ஒரிஜினல் ஒரு 16 பேக்கெட் இருக்கும். ஒரு வெஜ் பைட் ஒரு 10 பேக்கெட்ஸ் இருக்கும். லைக் தட். And arrange it in beautiful manner. It should be kept in an impressive manner. இப்போ என்ன இதுக்கு what is the requirement? அந்த ஃபிகர் பாருங்க. 75% population under graduation. அதாவது most unemployed lot is in India. 70% of the Indians அவர் வந்து they are searching jobs. படிப்பு கம்மியா இருக்கு, படிச்சவர் கம்மியா இருக்கு. அப்போ எந்த வேலை பார்த்தால் இன்கம் கிடைக்கும்? தே ஆர் இன் சர்ச் ஆஃப் ஜாப்ஸ். ஸோ ஆர்சியம் கொடுக்கறது வாய்ப்பு காமிச்சு கொடுத்தாக்கா ஹாப்பிலி தே வில் அக்செப்ட். 70% பாப்புலேஷன் லீவ் இன் வில்லேஜஸ். இந்தியா 130 கோடி மக்கள் இருக்கு. ஹவு தே கேன் ஃபைண்ட் தேர் லிவிங்ஸ்? இப்போ பாருங்க, நம்ம கொரோனா டைம்ல நம்ம பார்த்த டெல்லியில எவ்வளவு crores of people are going back to their villages. From Bombay, crores of people are going back from their going from Bombay to their villages. Chennai, அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டில எல்லாம் வந்து மக்கள் வந்து வேலைக்காக வந்துட்டு இருக்கு. That means villages they don't have job opportunities. இந்த மாதிரி அப்பனி துகான் ஒரு 10 வீட்டுக்கு கொடுக்கலாம் சார். எந்த வீட்டுக்கு மல்லி மிளகாய் மஞ்சள் உப்பு கோதுமாவை எண்ணெய் எல்லாம் தேவைப்படுறது. இந்த மாதிரி பொருள் எல்லாம் பக்கத்து வீட்டுல கிடைக்கிற மாதிரி ஒரு 10 வீட்டுக்கு 15 வீட்டுக்கு ஒரு கடை போட்டு கொடுத்தால் they have one livelihood. அவருக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த வில்லேஜ்ல கூட ஈவன் த what you call remote village கூட நம்ம இந்த மாதிரி ஹோம் ஷாப்பிங் போடலாம். கேரளாவில் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிக்அப் சென்டர்ஸ் இன் கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட். நம்ம ரெஜிஸ்டார்டு அதர் டீம் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பிக்அப் சென்டர்ஸ் இன் கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட். அங்க ஒரு டிப்போ லாஸ்ட் இயர்ல வந்து 25 லட்சம் 30 லட்சம் மந்த்லி டர்ன் ஓவர் பண்ண இடத்துல வந்து கம்பெனி டிப்போ வந்து இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள now it is going 1.5 crore. How many times? 5 times growth in 1 year. Just imagine. ஆர்சியோட growth எவ்வளவு சொல்றது? 14%, 20%, 29%, 40% அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்போ கூட சொன்னா சவுத் இந்தியாவில வந்து 100%. அதாவது லாஸ்ட் இயர் உங்களுக்கு எவ்வளவு சேல் வந்தா டபுள். இப்போ கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்தா இட் இஸ் growing 5 times. இங்க போய் பாருங்க, பிக்அப் சென்டர் எவ்ரி 2 to 3 kilometers பிக்அப் சென்டர். அது வந்து உள்ள வீடு மேக்சிமம் வில்லேஜ் ஏரியாஸ் வில் வண்டர். இந்த சின்ன ஊர்ல எல்லாம் பிக்அப் சென்டர் இருக்கா? எஸ். வை? பிகாஸ் சன்லைட் சோப்பு 22 ரூபாய் கிடைக்கும் போது ஆர்சிஎம் சோப்பு 14 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த விஷயம் சொல்லி கொடுத்தாக்கா த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் வில்லேஜஸ். நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 32 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. மேக்சிமம் வில்லேஜஸ். சிட்டி எத்தனை இருக்கு சார்? ஹார்ட்லி எனி சிட்டிஸ். அந்த சிட்டி விட்டு கொஞ்சம் உள்ள போங்க. யூ ப்ரமோட் அப்பனி துகான். வண்டியில பிக்அப் சென்டர்காரங்க வண்டியில பொருள் எடுத்து ஜஸ்ட் டிரான்ஸ்போர்ட் இட் அண்ட் டெலிவரி இட் தேர், பட் டோன்ட் கிவ் கிரெடிட். தமிழ்நாட்டில் வந்து லேபர் காஸ்ட் கம்மியா இருக்கும், வண்டி கூலி கம்மியா இருக்கும். ஸோ யூ கேன் மேக் லாட் ஆஃப் ஏர்னிங். இந்த மார்ஜின் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. அந்த மெயின் திங்
நீங்க பொருள் சப்ளை பண்ணும்போது நெவர் கிவ் டிஸ்கவுண்ட். 1000 ரூபாய் பொருள் வாங்கும்போது நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்காதீங்க. என்ன பண்ணணும், எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு உங்க பிளான் பண்ணிருக்கா அந்த அளவுக்கு பொருளை கொடுங்க. அதாவது நான் வந்து 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கன்னு சொல்லாங்க. 1000 ரூபாய் பொருள் வாங்கும்போது இது நான் ஒரு 100 ரூபாய் பொருள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஸோ யூ கிவ் சம் பர்டிகுலர் ப்ராடக்ட் விச் கேன் பி யூஸ் ஃபார் லாங் டைம். நீங்க கிஃப்ட் எப்படி கொடுக்கணும், ஒரு மஞ்சள் தூள் கொடுங்க. ஒரு 200 கிராம் மஞ்சள். ஒரு 1000 ரூபாய் பொருள் வாங்க, நம்ம வந்து 1/2 கிலோ டீ தூள். அப்ப என்ன பண்ணுவாங்க, டீ தூள் 1/2 கிலோ வாங்கினா அவர் அந்த டீ சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு மாசம் அந்த டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் எந்த டீ சாப்பிட்டாலும் அவருக்கு டேஸ்ட் பத்தாது, அவர் வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்குவாங்க. ஸோ நெவர் கிவ் எனி ப்ராடக்ட் ஆன் டிஸ்கவுண்ட். வேறெவர் யூ வாண்ட் டு கிவ் டிஸ்கவுண்ட். நீங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படி நினைச்சா என்ன பண்ணணும், கிவ் சம் ப்ராடக்ட் அஸ் கிஃப்ட், ஆர்சிஎம் ப்ராடக்ட். அதனால என்ன பண்ணும், அதுக்கும் ஆர்சிஎம் டர்ன் ஓவர் நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாக்க அந்த பணம் வந்து இன்னொரு எம்என்சி ப்ராடக்ட் ஒரு வாங்குவாங்க. ஸோ டு அவாய்ட் தட் மேக் இட் ஆர்சிஎம் டர்ன் ஓவர். அண்ட் 90% பாப்புலேஷன் இன் மிடில் கிளாஸ். பாருங்க, நிறைய பணம் இருக்கிறவர், அதாவது 90% பீப்புள் வாட் எவர் த ஏன், அவர் சம்பாதிக்கிறதுல வந்து ஒரு மந்த் எண்டு வரைக்கும் அவருக்கு செலவு பண்ண கூட தெரியுதில்லை, அந்த மாதிரி இருக்கு. ஸோ தே ஆல் ஆர் சர்ச்சிங் எங்கே கொஞ்சம் செலவு கம்மி பண்ணலாம், ஹவு டு மேக் எ சேவிங். எஸ்பெஷலி இந்த கொரோனா டைமில் வந்து 14 crore people lost their jobs. 14 கோடி மக்களுக்கு வந்து வேலை போயிடுச்சு. இனி எத்தனை பேருக்கு போக போறேன், வேலை இருக்கிறது கூட சம்பளம் கம்மியா வருது. ஈவன் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் 25% வெயிட் கட். கிடைக்கிறத பணத்திலே சாப்பாடு கூட முடியல. இப்போ வந்து பஸ் ட்ரெயின் எல்லாம் நல்லா ஓடுறது இல்லை. வேலைக்கு போனோம்னா பைக்கு கார் தான் எடுத்தா போனோம். ஸோ ஃபார் கோயிங் எக்ஸ்பென்ஸ் இஸ் மோர் பட் இன்கம் இஸ் லெஸ். ஸோ எவ்ரிபடி இஸ் சர்ச்சிங் எப்படி கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் கம்மி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் அ காமன் மேன், இச் அண்ட் எவ்ரி பர்சன். அது வந்து ஆர்சியங்கார ஆமா இருந்தாலும் இல்லாம, அதனால என்ன பண்ணணும், கெட் அவுட் ஆஃப் யுவர் ஹோம். நான் சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் தூக்கம் கம்மி பண்ணுங்க. தூக்கம் தான் வெயிட் அல்ல. ரெடியூஸ் யுவர் ஸ்லீப் டைம் அண்ட் கோ அவுட், ப்ரமோட் இட் விகரஸ்லி. அண்ட் 40 crore people are affected with the current situation. இந்த டைமில் வந்து சால்ட் கால்குலேஷன் டன் பை எக்ஸ்பர்ட்ஸ், எனக்கு தெரியாது. 40 கோடியும் சொல்லியிருக்கு. இட் இஸ் நாட் கோயிங் டு பி 40 crore, இட் இஸ் கோயிங் டு பி we can say 100 crore because it is not at started. பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு இந்த கொரோனா பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெல்லி, சென்னை, பாம்பே எல்லா இடத்துல இந்த மாதிரி இச் அண்ட் எவ்ரி பிளேஸ் இட் இஸ் கோயிங் டு கம். சென்னையை பற்றியும் கேரளாவை பற்றியும் பாம்பே பற்றியும் டெல்லியை பற்றி ஏன் நியூஸ் வந்துட்டு இருக்கு, மீடியாஸ் எல்லாம் அங்கே ஆக்டிவா இருக்கு, டிவிக்காரர் இருக்கு, பத்திரக்காரர் இருக்கு, எல்லாரும் இருக்கு, அதனால ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. பட் interior places no report. பாருங்க, from Bombay crores of people have gone to interiors of Bihar, UP, Bengal, Odisha. அங்கெல்லாம் வந்து வில்லேஜுக்கெல்லாம் நிறைய போயிருக்கு. அங்க போய் அவர் வந்து கொரோனா வந்து சத்தாலி யாருக்கும் தெரியாது. பட் அவர் அங்க வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆக போகுது. இது எப்ப தெரியும், when it is spreading like anything. ஸோ அதனால வந்து அட்லீஸ்ட் ஃபார் another 1 more year we will have to suffer. அட்லீஸ்ட் ஒரு 1 year நமக்கு இது வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ பீப்புள் அஃபெக்டட் இஸ் நாட் கோயிங் டு பி 40 crore, இட் இஸ் கோயிங் டு பி இன் வெரி பிக் நம்பர்ஸ். என்ன சொல்றது, மேக் த டிஃபிகல்டிஸ் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த டைம்ல வந்து இந்த மக்களே நம்ம நாட்டுக்காரே ஹெல்ப் பண்றதுக்கு முடிஞ்ச ஒரே ஒரு கூட்டம் இருந்தால் தட் இஸ் ஒன்லி ஆர்சிஎம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரமோட் விகரஸ்லி அண்ட் டூ இட். ஸோ thank you so much. So all let us together develop the business and take the name and fame. நம்ம சொன்ன மாதிரி November 22nd it is going to be RCM ஓட 20வது anniversary celebration.